ॐ पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। ॐ योऽन्तः प्रवेश्य मम वाचमिमां प्रसुप्तां सञ्जीवयत्यखिलशक्तिधरस्वधाम्नाम् अन्यांश्च हस्तचरणश्रवणत्वगादीन् प्राणान् नमो भगवते पुरुषाय तुभ्यं। प्राणान् नमो भगवते पुरुषाय तुभ्यम्। ஓம் நமஸ்காரம். நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது யோக சூத்திரத்தில் பாகவதம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். யோக சூத்திரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம அஷ்டாங்க யோகத்தை பார்த்துருக்கோம். அந்த அஷ்டாங்க யோகம் முடிஞ்சதுக்கு பிறகு பொதுவாக பார்த்தீங்கன்னா யோகம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா வைதிகத்தோட தொடர்பு இல்லாதது அப்படின்னு ஒரு தற்காலத்தில் பார்த்தீங்கன்னா ஆயிடுச்சு. நீங்கள் யூடியூப் எடுத்து பார்த்தீங்கன்னா யோகம் சொல்கிறவங்க யாருமே வைதிகத்தை சொல்கிறதே இல்லை. அப்போ பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா இது வைதிகம், யோகம்ன்றது வைதிகம். அதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த யோக சாஸ்திரம் எடுத்த பிறகு இந்த அஷ்டாங்க யோகத்தை வைதிகத்தில் சொல்லணுன்றதுக்காக நம்ம பாகவதத்தை பார்க்க ஆரம்பிச்சிருக்கோம். 3வது ஸ்கந்தம் 28வது அத்தியாயம். கபிலர் பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணுறார் அப்படின்னா அம்மாவுக்கு இந்த அஷ்டாங்க யோகத்தை சொல்ல ஆரம்பிக்கிறார். இதில் அந்தரங்க சாதனம் எது அப்படின்னா தாரண தியான சமாதி. அந்த தாரண தியானத்தை பற்றி பார்த்தீங்கன்னா வியாக்கியானம் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறார், ரூப தியானத்தை முக்கியமாக சொல்கிறார். ஈஸ்வரனோட ரூபத்தில் தாரணம் பண்ணுறார். நம்ம பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்கோம், பூரணமாக சமக்ரங்கம் பண்ணணும். முதல்ல பார்த்தீங்கன்னா சமக்ராங்கம் அப்படின்னு போன இதில் நம்ம பார்த்துருக்கோம். பூரணமான அங்கங்களை பார்த்தீங்கன்னா பார்த்ததுக்கு பிறகு மெதுவாக என்ன பண்ணணும், ஒவ்வொரு அங்கத்திலையும் பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிக்கணும். இதில் நேற்று பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்து முடிச்சிருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அருணாக்கொடி வரைக்கும் பார்த்துருக்கோம். ஹிப்பில் கட்டி இருக்கிற அரைஞான் கயிறு. நேற்று நான் போனதுக்கு பிறகு கிளாஸ் முடிச்சதுக்கு பிறகு இதில் கூகுளில் யூடியூப்லலாம் பார்த்தா எனக்கு இப்போதான் தெரியுது அவ்வளோ வெரைட்டியாக குழந்தைங்க கட்டுற அருணா கயிறு இருக்கு. என்ன ரிச்சாக பண்ணியிருக்காங்கன்றீங்க. அதுக்கப்புறம் ஸ்திரீகள் பார்த்தீங்கன்னா அதுதான் ரொம்ப அதிகமாக இருக்குது. ராஜ ஸ்திரீகள்லாம் கட்டுறது மாதிரி அருணா கயிறு கட்டிருக்கா. அவ்வளோ டிசைன். நான் நேற்று நல்ல வேலை பார்த்தீங்கன்னா நேற்று கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தேன் எவ்வளோ வெரைட்டிங்க இருக்குது. நம்ம பிளைனாக ஒரு அருணா கொடியை பிளைனாக கட்டியிருக்கோம் நம்ம இது வரைக்கும். அப்போ பகவானுக்கு பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும், பகவானுக்கு சாதாரண இங்கே மனுஷங்களே நல்ல வெரைட்டியாக போடுறாங்கன்னா பகவானோடது பார்த்தீங்கன்னா நல்ல தங்க காஞ்சி கலாப பரிரம்பி நிதம்ப பிம்பம். சுவாமியோட இப்பில் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல பொன்னால் குவிஞ்சு கிடக்கிற பொன்னால் நிறைய தங்கத்தால் நல்லா பார்த்தீங்கன்னா ஒரு அரைஞான் கொடி நல்லா கோர்க்கப்பட்டிருக்கு. அப்படி அதை பார்த்தீங்கன்னா தியானிக்க வேண்டும்னு நேற்று பார்த்துட்டோம். பார்த்ததுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அரைஞான் கொடிக்கு மேலே என்ன இருக்கும், நாபி பகவானோட தொப்புள் இருக்கா. அந்த தொப்புல பார்த்தீங்கன்னா வர்ணனை பண்ண ஆரம்பிக்குது. 25வது ஸ்லோகம் இன்னைக்கு. நாபீஹ்ரதம் புவன கோஷ குஹோதரஸ்தம். நாபீஹ்ரதம் புவன கோஷ குஹோதரஸ்தம். யத்ராத்மயோனி திஷனாகில லோகபத்மம். நாபீஹ்ரதம் புவன கோஷ குஹோதரஸ்தம். யத்ராத்மயோனி திஷனாகில லோகபத்மம். வியூಢம் ஹரின்மணி விஷஸ்தனயோர் அமுஷ்ய. வியூಢம் ஹரின்மணி விஷஸ்தனயோர் அமுஷ்ய. தியாயேத் துவயம் விஷதஹாரமயூககௌரம்.
த்யாயேத்வயம் விஷதஹாரமயூககௌரம் நாபீஹ்ரதம் புவனகோஷகுஹோதரஸ்தம் யத்ராத்மயோனி திஷனாகிலலோகபத்மம் வ்யூடம் ஹரின்மணி விருஷஸ்தனயோரமுஷ்ய த்யாயேத்வயம் விஷதஹாரமயூககௌரம். நாபீஹ்ரதம், பகவானோட நாபி என்ன இருக்கு? நான் தொடை பார்த்துக்கிட்டேன் பகவானோடது ஒவ்வொன்றா கல்பனை பண்ணும்போது. ஏன்னா விஸ்வம் தானே விராட்டு. நீங்கள் ஏதோ ரொம்பலாம் யோசிக்காதீங்க. நம்ம உடம்பு தான் வந்து பார்த்தீங்கன்னா விஸ்வரூபத்தில் வந்து பகவான் இருக்கார். அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பாடி ரூபத்தில் புருஷன், புருஷாக்காரேன புருஷா, புருஷாக்காரமாக புருஷ வடிவத்தில் இருக்கார். அப்போ இதெல்லாம் பண்ணும்போது நம்மளே தொட்டு பார்த்துக்கலாம்ல. பகவானோடது வந்து பார்த்தீங்கன்னா நாபி ஹிரதம் அப்படின்னு போட்டிருக்கு. நாபி ஹிரதம்னு என்ன அர்த்தம்னா, ஹிரதம்னா பள்ளம், கிணறு, மடு, இதுக்கெல்லாம் பேர் ஹிரதான்னு பேர். குளம், இதுக்கெல்லாம். நாபி ஹிரதம்னா என்ன அர்த்தம்? நாபியோட பள்ளம் எப்படிப்பா இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப பள்ளமாக இருக்கான். படித்து பார்த்தா நம்மள வந்து ஒரு 10 சொட்டு எண்ணெய் தாங்குமான்னு தெரியல. 2, 5, 3, 4 சொட்டு எண்ணெய் தான் தாங்கும். சுவாமிக்கு ஒரு பெரிய பள்ளம் இருக்கான். சரி, ஏன்பா அவ்வளோ பெரிய பள்ளம் இருக்கு அவரோட நாபியில் அப்படின்னா, புவனகோஷ குஹோதரஸ்தம். அந்த நாபி எங்க இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, புவன கோஷங்களுக்கு ஸ்தானமாக இருக்கக்கூடிய குகை அப்படின்னா இருக்கக்கூடிய மொத்த 7 லோக்கங்களும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய உதரஸ்தம். உதரத்தில் அவரோட வயிற்றுல வந்து பார்த்தீங்கன்னா இந்த பள்ளம் வந்து பெரிய பள்ளமாக இருக்கிற நாபிஸ்தானம் இருக்கு. அப்போ அவர் வயிறு எப்படிப்பட்டது? வயிற்றுக்குள்ளதான் வந்து பார்த்தீங்கன்னா பகவானோட வயிற்றுக்குள்ளதான் என்னது? ஹிரண்ய கர்ப்பர் தானே, பெரிய முட்டை. அவர் கர்ப்பம் தரிக்கிறார். மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா மொத்த உலகமும் அவரோட வயிற்றுக்குள்ளதான் இருக்கு. அந்த வயிற்றுல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்தம் அப்படின்னா இருக்கக்கூடியது குகோ உதரஸ்தம். அந்த உதரத்தில் இருக்கக்கூடிய தொப்புள். எத்திர ஆத்மயோனி திஷனாகில லோக பத்மம். அது மட்டும் இல்ல, அந்த இது எப்படிப்பட்டதா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த அந்த நாபியில தான் வந்து பாத்தீங்கன்னா என்ன இருக்கு அப்படின்னா பிரம்மா உற்பத்தியான. பிரம்மான யாரு அப்படின்னா எத்திர ஆத்மயோனி. எங்க வந்து பாத்தீங்கன்னா ஆத்மயோனின்றது பிரம்மாவை குறிக்கிறது. பிரம்மா வந்து பாத்தீங்கன்னா திஷன அகில லோக பத்மா. திஷனன்றதுக்கு அர்த்தம் கல்பனான்னு அர்த்தம். நல்லா வந்து பாத்தீங்கன்னா அகில லோக பத்மம். நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், ஏன் பத்மத்தை கொண்டு போய் கொடுக்குறோம் சுவாமிக்கு, என் கையில பத்மத்தை வச்சிருக்கார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பத்மம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா இந்த மொத்த என்டையர் சிருஷ்டியை குறிக்கிறது. அப்ப சுவாமி கையில பத்மம் இருக்குன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, சுவாமி கையில வந்து பாத்தீங்கன்னா உலகமே சுவாமியோட கையில வச்சிருக்காரு. ஒரு கையில கதாயுதம், ஒரு கையில வந்து பாத்தீங்கன்னா பத்மத்தை வச்சிருக்காரு. அந்த பத்மம் வந்து பாத்தீங்கன்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆச்சரிய சொல்றேன், எத்திர ஆத்மயோனி, எந்த நாபியிலிருந்து வந்து பாத்தீங்கன்னா அந்த பிரம்மா வந்து உண்டானாரோ, திஷனன்றதுக்கு அர்த்தம் அந்த பிரம்மான்றது யார் வாஸ்தவத்துலனா திஷன அகில லோக பத்மம். அகில லோகங்களையும் பத்ம ரூபமா கொண்டிருக்கிற அந்த பத்மநாபர்னு சொல்லக்கூடிய அந்த நாபியிலிருந்து உண்டான பிரம்மா உண்டாயிருக்கார். அப்போ அந்த நாபி, பகவானோட நாபி சாதாரண நாபி இல்லை. இந்த மொத்த உலகம் எங்கிருந்து சாமி வந்துச்சு அப்படின்னு யாராவது கேட்டாங்கன்னு சொல்லணும், அந்த மொத்த லோக்கமும் பகவானோட நாபி வழியா தான் ப்ரொடியூஸ் ஆயிருக்கு. அதுல இருந்தா ஒவ்வொரு பிரம்மாக்கள் உதயமாகறாங்க. அந்த பிரம்மாக்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மொத்த விராட் ரூபமா இருக்காங்க. அப்போ அப்படிப்பட்ட அந்த லோக பத்மத்தை வியூடம், அது எப்படிப்பட்டதா இருக்கு? ரொம்ப விஸ்தாரமா இருக்கு. அப்ப இந்த மொத்த பிரம்மாண்டமும் உண்டாயிருக்கிறதுக்கு காரணமா இருக்கிற அந்த இது எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்ப எவ்வளவு பெரிய பள்ளத்தாக்கா இருக்கும். அதனாலதான் வந்து நாபீகிரதன் போட்டப்பட்டிருக்கு. விஸ்தாரம் வியூடம்ன்றதுக்கு அர்த்தம் என்னது? விஸ்தாரம் நாபீகிரதம், ரொம்ப விஸ்தாரமா இருக்கக்கூடிய நாபீகிரதம். அதாவது எங்க ஆச்சாரியர்கள் சொல்லுவாங்க, இதை வந்து பாத்தீங்கன்னா பிளாக் ஹோலுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்றாங்க அப்படின்னா, சுவாமியோட நாபிஸ்தானத்தை தான் பிளாக் ஹோல்னு சொல்லுவாங்க வைஷ்ணவர்கள். அதுக்குள்ளார போனீங்க அப்படின்னா என்ன ஆகும்? எங்க போயிடுவீங்க? ஹிரண்ய கர்ப்ப மண்டலத்துக்குள்ளார போயிடுவீங்க. சகுன நிராகாரம், இது சகுன சாக்காரம் சூக்ஷ்மம். சகுன சாக்கார சூக்ஷ்மத்துக்குள்ளார போயிட்டீங்க அப்படின்னா நீங்க எங்க போனீங்கன்னே தெரியாது. ஹிரண்ய கர்ப்ப மண்டலத்துக்குள்ளார போறதுக்கான வே எது அப்படின்னா அந்த நாபிஸ்தானம் தான் பிளாக் ஹோலா இருக்கிறது.
அப்ப அதுக்குள்ளார போனீங்கன்னா ரொம்ப விஸ்தாரமா இருக்கிறது. அது மட்டும் இல்ல, எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு மேல கொஞ்சம் மேல வந்தீங்கன்னா நாபிஸ்தானம், உதரம் சொல்லியாச்சு. உதரம் வந்து பாத்தீங்கன்னா புவன கோஷங்களுக்கெல்லாம் ஆதாரம். அது அப்புறம் அதுக்கு மேல வந்தீங்கன்னா மெதுவா மணி தொங்குது இல்ல, 2 ஸ்தனங்களுக்கும் மார்புகளுக்கும் நடுவுல சுவாமிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய மணி தொங்குது. அந்த மணியை வர்ணனை பண்ண ஆரம்பிக்குது. ஹரின்மணி விஷஸ்தனையோர் அமுஷ்ய. ஹரின்மணி அப்படின்றதுக்கு அர்த்தம் வெண்மையான முத்துக்கள். ஹரின் அப்படின்னா வெள்ளை கலருக்கும் பேரு, பச்சை கலருக்கு பேரு ஹரின் அப்படின்னு கலர். அந்த ஹரின்மணி அப்படின்றதுக்கு அர்த்தம் வெள்ளை கலர்ல இருக்கக்கூடிய முத்துமணி மாலை. சுவாமி வந்து பாத்தீங்கன்னா கிருஷ்ணர் முத்துமணி மாலையை தான் போட்டுருக்காரு. ஏன்டி அப்படிதான் இருக்கு. நல்லா முத்துமணி மாலையை போட்டுக்கிட்டு, மாலைன்னா ஒரு மாலை மட்டும் இல்ல, நிறைய மாலை வந்து போட்டிருப்பாரு. கௌஸ்துபம்னு ஒரு பெரிய ஆரம் இருக்கு. அந்த ஆரத்துக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா என்ன இருக்கும், ஒரு நல்ல ஒரு நெக்லஸ் இருக்கு. அதுக்கு பேர் கௌஸ்துபம்னு பேரு. அதுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா நிறைய முத்துமணி மாலைகள் தொங்குது. அது எங்க தொங்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளுடைய 2 ஸ்தனங்களுக்கு நடுவுல சுவாமியோட கழுத்துல இருந்து நீளமா வந்து பாத்தீங்கன்னா வயிற்று வரைக்கும் தொங்குது, நாபிஸ்தானம் வரைக்கும் தொங்குது. அதான் சொல்லுது ஹரின்மணி விஷஸ்தனையோர் அமுஷ்ய. நல்லா தொங்குகின்றதா அவருடைய ஸ்தனத்துக்கு நடுவுல. விஷஸ்தனையோர் அப்படின்னா 2 ஸ்தனங்களுக்கும் நடுவுல, மார்பகங்களுக்கு நடுவுல வந்து பாத்தீங்கன்னா தொங்குகின்றதாக. எப்படி இருக்கு அந்த மணிகள் அப்படின்னா விஷதஹார, நல்ல சுத்தமான. விஷதம் அப்படின்றதுக்கு அர்த்தம் மலங்கள் இல்லாத. நிறைய நீங்க முத்துமணி வாங்கும் போது பாத்தீங்கன்னா, அதுக்கு நான் கொஞ்ச நாள் முன்னாடிலாம் அதெல்லாம் யாரா வந்தாங்கன்னா போனாங்கன்னா வாங்குவேன், சுவாமிக்காக வாங்குவேன், அதெல்லாம் பண்ணியிருக்கேன். எனக்கு நிறைய அந்த பர்ச்சேசிங் எல்லாம் கொஞ்சம் ஆசை இருந்துச்சு ரிஷிகேஷில் இருக்கும்போது. ருத்ராட்சம் அப்புறம் முத்துமணி மாலை இதெல்லாம் இப்பதான் தெரிஞ்சது. மணி பார்க்கறதுன்றது ஒரு முக்கியமானது. சுத்தமான முத்துமணி வந்து பாத்தீங்கன்னா விலை ரொம்ப அதிகம். நம்ம நார்மலா ஒரு கேரட் வந்து 12 ரூபாயில இருந்து ஆரம்பிக்குது மணி. முத்துமணிலாம் இப்ப வீட்டுல இங்கே நம்ம பாத்தீங்கன்னா ஒரு 50 ரூபா 100 ரூபாய்க்குலாம் இங்க நம்ம நகை கடைக்கு போனோம்னா வாங்கிடலாம். சின்ன சின்ன கடைகள்ல ஒரு 100 ரூபாய்க்கு ஒரு மணிலாம் வாங்கிடலாம், நல்ல மணியை. ஆனா ஸ்பஷ்டமான மணி கிடைக்கணும் அப்படின்னா, ரொம்ப நல்ல குவாலிட்டியான மணிலாம் எடுத்தீங்க அப்படின்னா 500-600 ரூபாய்க்கு ஒரு மணியே. ஒரு 108 மணி போட்டீங்க அப்படின்னா என்ன ஆச்சு யோசிச்சு பாருங்க, பெரிய வேல்யூ ஆயிடும். அப்ப சுவாமி போட்டிருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா விஷதஹார. விஷதஹாரம்னா என்ன அர்த்தம், எந்த ஒரு அழுக்கும் இல்லாத மலங்களும் இல்லாத சுத்தமான அந்த முத்துமணி மாலையோ ஹாரத்தை வந்து பாத்தீங்கன்னா போட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாம மயூக கௌரம். மயூக கௌரம்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மயூக்கன்றதுக்கு அர்த்தம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்லா பிரகாசிக்கிறதுன்னு அர்த்தம். கௌரம்ன்றதுக்கு அர்த்தம் வந்து பாத்தீங்கன்னா வெண்மை நிறம், சிகப்பு நிறம், ரெண்டுத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா கௌரம் அப்படின்னு பேர். கௌரி. கௌரம்ன்றதுக்கு அர்த்தம், கௌரின்னு அர்த்தம் எடுத்துக்கிட்டீங்கன்னா சிவப்பானவள்னு அர்த்தம், கௌரவர்ணம்னு. அதே நேரத்துல இங்க அர்த்தம் எடுக்கும் போது மயூக கௌரம்னா நல்லா பிரகாசிக்கின்ற வெண்மை நிறம்னு எடுக்கணும். அந்த முத்து மாலை வந்து பாத்தீங்கன்னா வெள்ளை வெளியேறுன்னு நல்லா பிரகாசிக்கிறதா வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறது. அதனால் ஆன விஷதஹார, அந்த ஹாரத்தை வந்து பாத்தீங்கன்னா முத்துமணி மாலையினால் ஆன ஹாரத்தை சுவாமி வந்து பாத்தீங்கன்னா போட்டிருக்காரு. அதனை என்ன பண்ணணும் அப்படின்னா தியாயத், துவயம் தியாயத். அப்படிப்பட்ட அந்த முத்துமணி மாலை எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா 2 மார்புகளுக்கும் நடுவுல தொங்குது. அப்ப நீங்க என்ன பண்ணணும், மணியையும் பார்க்கணும், கூடவே சுவாமியோட அந்த 2 ஸ்தனங்களையும் வந்து பாத்தீங்கன்னா பார்க்க வேண்டும், தியானிக்க வேண்டும் சொல்லியாச்சு. சொன்னதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா 26வது ஸ்லோகம். ஸ்தனத்தை வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியர் ஹிருதயத்தை வந்து சொல்ல ஆரம்பிக்கிறார். ஸ்தனங்களை பார்க்கணும், ஆனா வந்து பாத்தீங்கன்னா மாலை தான் மெயினா நம்ம தியானம் பண்ண போறோம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்தனங்களையே சொல்ல ஆரம்பிக்குது. வக்ஷோ வக்ஷோ திவாசம் ரிஷபஸ்ய மகாவிபூதே. வக்ஷோ திவாசம் ரிஷபஸ்ய மகாவிபூதே. பும்சாம் மனோ நயன நிர்வൃத்தி மாததானம். நிர்வൃத்தி மாததானம். கண்டம் ச கௌஸ்துபமன் மணேர் அதிபூஷணார்த்தம். கண்டம் ச கௌஸ்துபமணேர் அதிபூஷணார்த்தம். குர்யாத் மனஸ்ய அகில லோக நமஸ்கிருதஸ்ய. குர்யான் மனஸ்ய அகில லோக நமஸ்கிருதஸ்ய. வக்ஷோ திவாசம் ரிஷபஸ்ய மகாவிபூதே.
பும்சாம் மனு நயன நிர்வൃതിம் மாததானம் கண்டம் ச கௌஸ்துபமணீர் அதிபூஷணார்த்தம் குர்யான் மனஸ்ய அகில லோக நமஸ்கிருதஸ்ய. அந்த லாஸ்ட்ல இருக்கிறத எடுத்து போட்டுங்க. அகில லோக நமஸ்கிருதஸ்ய. பகவான் வந்து எப்படிப்பட்டவரா இருக்காருன்னா, இந்த அகில லோகங்களும் நமஸ்காரம் செய்யக்கூடியவரா இருக்கக்கூடிய பகவான என்ன பண்ண போறோம்? இந்த மாலை வந்து பாத்தீங்கன்னா தொங்குது. அவரோட ஹிருதயத்தை வந்து பாத்தீங்கன்னா 2 மார்பு பகுதிகள் இருக்குல்ல, ஸ்தனம், அதை வந்து தியானம் பண்ணணும். அதுக்கு பேர் வக்ஷஸ்தலம் அப்படின்னு பேர். நம்மளுடைய அந்த ஹார்ட் இருக்கிற பகுதிக்கு பேரு வக்ஷஸ்தலம். இதை வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணணும்? ஸ்தனம்னு சொல்லிட்டீங்க அப்படின்னா பெண்களுக்கானதா இருக்கும். அதே வந்து ஆண்களுக்கு சொல்லும் போது என்னன்னா வக்ஷ அப்படின்னு நம்ம சொல்றோம், வக்ஷஸ்தானம். அது எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒவ்வொன்றா சொல்ல ஆரம்பிக்கிறார். அகிலலோக நமஸ்கிருதஸ்ய ரிஷபஸ்ய மகாவிபூதேஹே வக்ஷோ அதிவாசம். ரிஷபம் போன்ற பகவானோட மார்பு எப்படி இருக்கும்? தின்னு இருக்கும். சில பேர் வந்து அந்த நல்லா ஜிம்பாடிக்கு போனீங்க அப்படின்னா, நேற்று கூட ஒருத்தர் வந்தார், பார்த்தா தேஜஸ் ஒருத்தர் வந்தார், வந்து பார்த்தா நல்லா ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காரு போல இருக்கு. ஜிம்முக்கு பார்த்தா தொட்டு பார்க்குறோம், என்னங்க உங்க ஸ்கின் இப்படி இருக்கு, உள்ளே போக மாட்டேங்குது, இரும்பு மாதிரி இருக்கு. நமக்கு தெரிஞ்ச ஆள் நல்லா ஸ்விம்மிங் இதெல்லாம் கொஞ்சம் ஜாக்கிங்லாம் பண்ணுறாரு போல இருக்கு, என்ன ஒர்க் அவுட் பண்ணுறாரு போல இருக்கு. ஒர்க் அவுட் பண்ணி டைட்டாக இருக்குது. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரிஷபத்துக்கு போய் பாருங்கள், மாட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரோட்டில் இருக்கும் பாருங்கள், போய் அழுத்தி பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும். ரிஷபம் மாதிரி ஸ்ட்ராங் இல்லவே இல்லை. காலை இருக்குல்ல, காலை மாடு. அப்போ பகவானோடைய அந்த மார்பு எப்படி இருக்கு அப்படின்னா ரிஷபம் போல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்காக திமிழ் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 2 ஸ்ட்ராங்காக இருக்கு. அதனால ரிஷபஸ்ய மகாவிபூதேகே வக்ஷோ அதிவாசம். மகாவிபூத்தினா யார் அர்த்தம்? லக்ஷ்மி அம்மாவுக்கு பேர். மகாவிபூதியை கொண்ட அந்த லக்ஷ்மியினுடைய அதிவாசம் வக்ஷோ. அந்த அம்மா வந்து பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி அம்மா வாசம் பண்ணக்கூடிய அந்த அந்த ஹிருதயத்துல சுவாமியோட ஹிருதயத்துல சதா லக்ஷ்மி என்ன பண்றாங்க? என்ன சின்னம் அது? ஸ்ரீவத்சம். நான் சொன்னேன்ல, அந்த ஸ்ரீவத்சம்ன்ற ரூபத்துல சுவாமியோட ஹிருதயத்துல சதா வாசம் பண்றாங்க. அப்படிப்பட்ட அந்த மார்பை உடையதை நீங்க தமிழ்ல எழுதும் போது உங்களுக்கு ஏதோ அது மிகப்பெரிய விபூதியை உடைய ரிஷபம் இருக்குல்ல, மகாவிபூதேஹே அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா லக்ஷ்மியை குறிக்கிறது. மகாவிபூதேகனா பெரிய விபூதியை உடைய லக்ஷ்மி. அந்த லக்ஷ்மி வந்து பார்த்தீங்கன்னா ரிஷபம் போன்ற பகவானோட மார்புல அதிவாசம் பண்ணுகின்றார்கள், வாசம் பண்றாங்க. லக்ஷ்மி தாயார் வந்து எப்பவுமே சுவாமியோட நெஞ்சிலேயே இருக்காங்க. அப்படிப்பட்ட இடமா இருக்கிறது. சரி, அது மட்டும் இல்ல, பும்சாம் மனோநயன நிர்வൃതിம் ஆததானம். அந்த ஹிருதயத்தை வந்து பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் பார்க்குறாங்களோ சுவாமியோட 2 ஸ்தனங்களையும், அவங்களுக்கு என்ன? அந்த பும்சாம், அவர்களுடைய அந்த மனிதர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நினைப்பவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மனோநயன 2ஆ பிரிச்சுங்க. மனக்கண்களால் பார்ப்பவர்கள், இல்லைனா மனதினாலும் கண்களாலும் பார்ப்பவர்கள். 2 அர்த்தம் எடுத்துங்க. நம்ம நேரடியா பார்த்தாலும் இல்ல மனக்கண்ணுல காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி பார்த்தாலும் உள்ளுக்குள்ளார பார்த்தாலும் அவங்களுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா மனோநயன பும்சாம் நிர்வൃതിம்ன்றதுக்கு அர்த்தம் ஆனந்தம்னு அர்த்தம். எனக்கு ஒரு சுவாமி இருந்தார், நிர்வൃத்தானந்தான்னு பேர். நிர்வൃத்தம்ன்றதுக்கு அர்த்தம் வந்து பிரம்மத்தோட லட்சணத்துக்கு பேர் நிர்வൃத்தம் பேர், ஆனந்த ஸ்வரூபம். ஆனந்த ஸ்வரூபத்துக்கு பேரு, பூரணத்துக்கு பேரு நிர்வൃத்தம்னு பேர். அப்ப சுவாமியோட அந்த ஹிருதயத்தை வந்து யாரெல்லாம் தியானம் பண்றாங்களோ, மனக்கண்களால் பார்க்கிறார்களோ, அவர்களுக்கெல்லாம் பூரணத்தையும் மனோ சந்தோஷத்தையும் ஆனந்தத்தையும் தரக்கூடியது. அப்படிப்பட்டதா இருக்கிற நிர்வൃத்தியும் ஆததானம் கொடுக்கக்கூடியதா இருக்கிற அந்த மார்பை என்ன பண்ணணும்? தியானிக்கணும். அது மட்டும் இல்ல, கண்டம்ச கௌஸ்துபமணீர் அதிபூஷணார்த்தம். அவரோட அந்த நெஞ்சுக்கு மேலேயே என்ன இருக்கு? கௌஸ்துபமணியை வந்து பாத்தீங்கன்னா போட்டிருக்கார். இருக்கிறதுலயே உயர்ந்த மணி வந்து பார்த்தீங்கன்னா கௌஸ்துபமணி. அந்த கௌஸ்துபமணி எப்படிப்பட்டதா இருக்கு அப்படின்னா, கௌஸ்துபமணியை பத்தி சொல்லல, அவரோட கழுத்தை பத்தி சொல்லு. சாமியோட கழுத்து எப்படிப்பட்டதா இருக்கு அப்படின்னா, கௌஸ்துபமணியை போட்டோன்னே கௌஸ்துபமணிக்கு வந்து பாத்தீங்கன்னா அழகு உண்டு பண்றதா இருக்கான். கௌஸ்துபமணி ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம சொல்லுவோம்ல, இது உங்க நெக்லஸ் வந்து நல்லா இருக்கு, ஆனா உங்க கழுத்துல போட்டோன்னு தான் அது நல்லா இருக்கு.
என்ன புகழ்வாங்கன்னு. உங்க இந்த பிரேஸ்லெட் ரொம்ப நல்லா இருக்கு, ஆனா அது உங்க கைக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா சூட்டபிளா இருக்கு அப்படின்னு சொல்றோம்ல. அதே மாதிரி பகவான் வந்து கௌஸ்துப மணியை போட்டிருக்கார். அந்த கௌஸ்துப மணியை வந்து பாத்தீங்கன்னா அதிபூஷணார்த்தம். அது வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப மெருகேறியதா இருக்கு. அந்த கழுத்துல போட்டோன்னா அப்படிப்பட்ட கழுத்தை உடையது. கண்டம் வந்து சுவாமியோடது அந்த அளவுக்கு. நான் பாக்குறேன் டெய்லி வந்து பாத்தீங்கன்னா கௌஸ்துப மணியை பாக்குறேன். இங்க இருந்து பார்க்கும் போதே நல்லா என்னோட போட்டோ நல்லா ஆரம். சுவாமிக்கு வந்து அந்த கௌஸ்துப மணி நல்லா இருக்கு. அந்த கழுத்தை பார்த்தா எப்படி இருக்குன்றீங்க, பார்க்கறதுக்கே சுவாமியோட கழுத்தை பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு. உங்கள்கிட்ட சொல்லிட்டே நான் பார்க்குறேன் எப்படி இருக்குன்றீங்க. நான் ஒரு ஃபோட்டோ வச்சுருக்கேன், பார்த்தீங்கன்னா பார்த்துக்கிட்டே இருக்கலாம். அழகன்னா அழகன், 2 பேர் அழகன் இங்கே இருக்காங்க நம்ம டேட்டியில். ஒருத்தர் குமரன், இன்னொருத்த வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிருஷ்ணன். 2 பேரும் குழந்தையா போட்டிங்கன்னா 2 பேரும் ஒரே மாதிரி இருக்காங்க. நான் ஃபோட்டோ எடுத்து பார்த்தேன். பார்த்தா 2 பேரும் குழந்தையா இருக்கும்போது ஒரே மாதிரி இருக்காங்க. 2 பேரும் என்ன அழகுன்றீங்கன்னு பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு. பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு. ஒவ்வொன்றா ரசித்து 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 பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு. கழுத்து வந்து அப்படியே ஆனந்தமா இருக்கு. அப்படிப்பட்ட கழுத்தை உடையதை குறியான் மனசி அப்படின்னு இருக்கு. என்ன பண்ணணும் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, மனசி குறியாத், மனசியன் இருக்கு, அது மனசின்னு போட்டுங்க. குறியான் மனசியன் இருக்கு. மனசி நல்லா மனதுல வந்து பாத்தீங்கன்னா அதை நல்லா கட் அண்ட் பேஸ்ட் பண்ணிக்கிட்டு அதையே தியானிக்க வேண்டும் சொல்லியாச்சு. அப்போ கௌஸ்துபமணியை தியானிக்கணும். இந்த கௌஸ்துபமணி இருக்கக்கூடிய கண்டம் அந்த கழுத்தையும் தியானிக்கணும். சொன்னதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா அடுத்து ஆரம்பிக்குது 27வது ஸ்லோகம். பாகூம்ச்ச மந்திரகிரேர் பரிவர்த்தனேன, பாகூம்ச்ச மந்திரகிரே பரிவர்த்தனேன நிர்நிக்த பாகு வலயனாதிலோகபாலான், நிர்நிக்த பாகு வலயனதி லோகபாலான் சஞ்சிந்தயேத் தசசதார தேஜः சங்கம் ச தத்கர சரோருஹார ராஜஹம்சம். பாகூம்ச்ச மந்திரகிரே பரிவர்த்தனேன நிர்நிக்த பாகு வலயனதி லோகபாலான், வலயான் வலயா நதி லோகபாலான் சஞ்சிந்தயேத் தசசதர மசஹ்ய தேஜः சங்கம் ச தத்கர சரோருஹ ராஜஹம்சம். அடுத்து என்ன பண்றோம் அப்படின்னா, அந்த கழுத்து வரைக்கும் போனதுக்கு பிறகு கழுத்துல இருந்து அந்த ஷோல்டர்ல இருந்து 2 கைகள் வருதா, அந்த கைகளை வந்து பாத்தீங்கன்னா சுவாமியோட கைகளை பார்க்க ஆரம்பிக்கணும். சுவாமிகளோட கைகளை பார்க்கும்போது ஷோல்டருக்கு கீழேயே வந்து பாத்தீங்கன்னா இந்த 2 ஷோல்டருக்கும் இந்த இடத்துல 2 மணிகள் நல்ல ஆபூஷணம் போட்டிருப்பாங்க தெரியுங்களா. அதை வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியர் சொல்றாரு, அவரோட பாகு எப்படி இருக்கு, கைகள்லாம் எப்படி இருக்கு சுவாமி அப்படின்னா, மந்திரகிரியே பரிவர்த்தனேன். நல்லா வந்து பார்க்கடல்ல வந்து பாத்தீங்கன்னா வாசுக்கிய வந்து பாத்தீங்கன்னா மந்தனம் பண்ணி வச்சுக்கிட்டு மந்தனம் பண்ணாங்கல்ல பார்க்கடல்ல அமிர்தம் கடையும் போது, அதுதான் இங்க சொல்றாரு. பாகும் கைகள் எப்படி இருக்கு அப்படின்னா மந்திரகிரேகே பரிவர்த்தனேன். மந்திரகிரிய வச்சுக்கிட்டு வாசுக்கிய போட்டு இது பண்ணாங்கல்ல, அந்த மந்திரகிரி மாதிரி எப்படி இருக்கு. பகவானோட ஷோல்டர் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோ ஸ்ட்ராங்கா மந்திரகிரி மாதிரி இருக்கு. அதுல நிர்நிக்த பாகு வலையான், அந்த நிர்நிக்த பாகு அப்படின்னா என்ன அர்த்தம், அந்த இதுல நிர்நிக்த அப்படின்னா அதை கடையும் போது வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரகாசம் வெளிப்பட்டுதான். மந்திரகிரியை வச்சு கடையும் போது நம்மளாம் வந்து மத்து வச்சு தயிர் கடையும் பார்த்தீங்களா, தயிர் கடையும் போது என்ன பண்ணும், இந்த மோர் எல்லாம் அப்படியே வெளியில செதறும் தெரியுங்களா. மோர் வந்து பார்த்தீங்கன்னா வெளியில தெரிக்கும். அது தூரத்துல இருந்து பெரிய மத்தை வச்சு கடையும் போது பார்த்தீங்க அப்படின்னா மோரெல்லாம் வெளியில சலன்னு வெளில தெரிக்கும்ல. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மந்திரகிரிய வச்சு இது பண்ணும் போது எப்படி ஆச்சோ அது மாதிரி நிர்நிக்த பிரகாசிக்குதான் அவருடைய கைகள் எல்லாம். அந்த பிரகாசிக்கிற கையில பாகு வலையான் அதிலோகபாலான், அதுல வந்து பாத்தீங்கன்னா பாகுல, அந்த பாகுல வந்து பாத்தீங்கன்னா வளையம் போட்டிருக்கு, ஷோல்டர்ல போட்டிருக்கு, அது அப்புறம் கையில போட்டிருக்கு, அது அப்புறம் இந்த கையில போட்டிருக்கு. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே பிரகாசிக்கின்றதான். நிர்நிக்த பாகு வலையான் அதிலோகபாலான்,
அதுல எல்லாத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா யாரு இருக்கா அந்த கைகள்ல அப்படின்னா அஸ்தேர் இந்திரா. இதுல வந்து தத்துவபோதம் படிச்சீங்க அப்படின்னா தெரியும் உங்களுக்கு. கைகளுக்கு தேவத்தை எது அப்படின்னு கேட்டீங்கன்னா அஸ்தேர் இந்திரா. கைகளுக்கு தேவத்தை அதிதேவதா வந்து பாத்தீங்கன்னா இந்திரன். எங்கப்பா இருக்காரு அப்படின்னா அவங்க எல்லாம் சுவாமியோட கரத்துல வந்து பாத்தீங்கன்னா அஷ்ட திக்பாலர்களுடைய ஸ்தானமா அந்த கரங்கள் இருக்கு. அப்படிப்பட்ட பாகுக்களை கைகளை உடையவரா பகவான் இருக்கார். அதனால வந்து பாத்தீங்கன்னா அந்த 8 அஷ்டதிக்கு பாலர்களோடு சேர்ந்து இந்திரனும் வாசம் செய்யக்கூடிய அந்த கைகளை வந்து பிரகாசிக்கின்ற வளையல்களை உடைய கைகளை வந்து பாத்தீங்கன்னா சஞ்சிந்தையே தியானிக்க வேண்டும், நன்றாக சிந்தனை செய்ய வேண்டும், தியானம் செய்ய வேண்டும். தச சதாரம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த கையில என்னென்ன வச்சிருப்பாரு, ஒரு கையில சங்கு, ஒரு கையில சக்கரம். அந்த சக்கரத்தை வந்து பாத்தீங்கன்னா சொல்ல ஆரம்பிக்குது தச சதாரம் அப்படின்னா என்ன அர்த்தம்? 1000. தச சத 10 10 100 சேர்ந்தா என்ன அர்த்தம்? தசனா 10, சதனா என்ன அர்த்தம்? 100. 10 100 சேர்ந்தா 1000. அததான் இங்க வந்து பாத்தீங்கன்னா தச சத ஆரம். ஆரங்கள் இருக்குல்ல, ஒரு சக்கரம் இருக்கு அப்படின்னா அந்த ஆரங்கள் இருக்கும்ல, அந்த ஆரங்கள் எத்தனை அப்படின்னா யோசிச்சு பார்த்தா ஆச்சரியமா இருக்கு. 1000 ஆரங்களாம். எப்படி இருக்கும் அப்ப அந்த சக்கரம்? சக்கரம் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே 1000 ஆரங்களை உடையதா. அசகிய தேஜ, ரொம்ப முக்கியமானது, சகிக்க முடியாது, எதிரிகளால் சகிக்கவே முடியாது. சுவாமி வந்து பாத்தீங்கன்னா ஸ்லோ மோஷன்ல வந்து சுத்துற மாதிரி நமக்கு போஸ் கொடுக்குறாரு. அதே வந்து பாத்தீங்கன்னா நல்லா ஃபைட்டிங்லாம் போகணும் அப்படின்னா ஃபுல் ஸ்விங்ல சுத்த ஆரம்பிச்சான்னு வச்சுங்க, எதிரிகளால சகிச்சுக்க முடியாத பராக்கிரமத்தை உடையது, அந்த தேஜஸோட இருக்கக்கூடியது. 1000 ஆரங்களை கொண்ட சகிக்க முடியாத, எதிரிகளால் சகித்து கொள்ள முடியாத பராக்கிரமத்தை, தேஜஸை உடையதா இருக்கிற அந்த சங்கு சக்கரத்தை வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணணும்? நல்லா தியானிக்கணும். கூடவே வந்து பாத்தீங்கன்னா சங்கஞ்ச கூட அடுத்த கையில என்ன இருக்கு? சங்கு இருக்கு. சங்கு எப்படி சுவாமி இருக்கு? சங்கம்ச தத்கர சரோருக. அந்த கைகள்ல வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா இன்னொரு கடையில தாமரை மலர் வந்து பாத்தீங்கன்னா வீட்டில் இருக்கும். சரோருக ராஜஹம்சம். ராஜஹம்சம்னு நினைப்போம். ஒரு கையில வந்து பாத்தீங்கன்னா 4வது கையில ஒரு கையில வந்து தாமரை மலரை வச்சிருக்காரு. சரோருக தத்கர சரோருக. அவரோட கையே வந்து பாத்தீங்கன்னா தாமரை போன்ற கைகள்ல ராஜஹம்சம். ராஜஹம்சம் அப்படின்னா ஹம்சபக்ஷி இருக்குல்ல, வெள்ளையா இருக்கும். இங்க பக்கத்துல வந்து கோயில் பக்கத்துல நம்ம ஈசான லிங்கம் ஒன்று இருக்கு. ஈசான லிங்கத்துல ஒரு குளம் இருக்கு ஆப்போசிட்ல. எப்ப வந்தா பாருங்க, குளம் ஒன்று இருக்கு. குளத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4 இதை வந்து வாத்தை விட்டுருக்காங்க. அந்த வாத்து வந்து பாத்தீங்கன்னா சாதாரண வாத்துல பெரிய வாத்தா இருக்கு. என்ன ஒயிட் கலர் தெரியுங்களா? அப்படியே ஒயிட்டா அந்த தண்ணியிலேயே நீந்துகிட்டு இருக்காரு, பாட்டுக்கு நீந்துகிட்டு இருக்கு ஆனந்தமா. ஹம்ச பக்ஷிய சொல்லுது. ராஜஹம்சம் அப்படின்றது இன்னும் பியூர் ஒயிட்டா இருக்கக்கூடியது. வாத்தே பியூரா இருக்கு, ஒயிட்டா இருக்கு. வாத்திலேயே பல கலர் இருக்குல்ல, நாங்க இங்க விட்டுருக்கிறது பார்த்தா வெள்ளை கலர்ல, நல்ல வெள்ளை இல்ல, அது சரியான வெள்ளை. ஏதோ ஏதாவது ஒயிட்னர் போட்டு ஒயிட் ஆக்கிட்டாங்களோ என்னவோ தெரியல, அவ்வளவு ஒயிட்டா இருக்கு. அப்ப ராஜஹம்சத்தோட கலர்ல வெள்ளை வெளியேர்னு இருக்கக்கூடிய சங்கு, வெண் சங்கு நம்ம சொல்றோம் பாத்தீங்களா, அந்த சங்கை உடையவரா பகவான் இருக்கார். அப்ப என்ன பண்ணணும்? சங்கு தியானிக்கணும், சக்கரத்தையும் வந்து பாத்தீங்கன்னா தியானிக்க வேண்டும். அது மட்டும் இல்ல, 28வது ஸ்லோகம் சொல்லுது. கௌமோதகீம் பகவதோ தயிதாம் ஸ்மரேத. கௌமோதகீம் பகவதோ தயிதாம் ஸ்மரேத. திக்காமராதி பட சோனித கர்தமேன. திக்காமராதி பட சோனித கர்தமேன. மாலாம் மதுவ்ரத வரூத்தகிரோபஜுஷ்டாம் கிரோபகுஷ்டாம் சைத்யஸ்ய தத்வமமலம் மணிமஸ்ய கண்டே. கௌமோதகிம் பகவதோ தயிதாம் ஸ்மரேத. திக்தாமராதி பட சோனித கர்தமேன. மாலா மதுவ்ரத வரூத்தகிரோபகுஷ்டாம் சைத்யஸ்ய தத்வமமலம் மணிமஸ்ய கண்டே. அமராதிபட இருக்குல்ல, ஃபர்ஸ்ட் லைன்ல இருக்கு பாருங்க.
திக்தாமராதி பட இருக்குல்ல, அமராதி பட அப்படின்னா எதிரி படைகள், எதிரிகளோட சேனைகள் இருக்குல்ல, அந்த எதிரிகளோட சேனைகளோட படை வீரர்களை அடிச்சு அடிச்சு என்ன பண்ணிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த கதாயுதம் இருக்குல்ல, அந்த பகவானோட பிரியமான கதாயுதம் சொல்லியாச்சு. சங்கு ஒரு கையில சக்கரம் சொல்லியாச்சு, அதுக்கப்புறம் ஒரு கையில வெள்ளையான தாமரையும் சொல்லியாச்சு, அதுக்கப்புறம் கதா இருக்கு. அந்த கதா எப்படிப்பட்டதா இருக்குன்னா, எதிரிகளை வந்து பாத்தீங்க அப்படின்னா அமராதிப்பட்ட அப்படின்னா எதிரிகளோட படை வீரர்கள் இருக்காங்கல்ல, அவங்கள அடிச்சு அடிச்சு அப்படியே அந்த 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 ரத்தம் பீரிக்குள்ள உடம்புல பட்டோன்னு அந்த ரத்தத்தினால வந்து பாத்தீங்கன்னா திக்தன நல்லா வந்து குளிப்பாட்டப்பட்டதுன்னு அர்த்தம், நல்லா நனைக்கப்பட்டதா, அந்த ரத்தத்தை கரைப்படிஞ்சதா வந்து பாத்தீங்கன்னா அந்த கதாயுதம் இருக்கு. பகவதோ தயிதாம், அந்த பகவானோட அந்த தயிதாம் கௌமோதகீம், அந்த கதாக்கு பேர் என்ன சுவாமி அப்படின்னா மணி, கௌஸ்துபமணி. அதுக்கப்புறம் வந்து அவரோட கதாக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா கௌமோதகின்னு பேர். கௌமோதகி அப்படின்னு சொல்லக்கூடிய தயிதாம் கௌமோதகீம் அப்படின்னா ரொம்ப பிரியமானது சுவாமிக்கு வந்து பாத்தீங்கன்னா கதாயுதம் ரொம்ப பிரியமானது. அந்த பிரியமானது தயிதாம்னா பிரியமான கௌமோதகீம் கதாம், அந்த கதையை வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன பண்ணணும், ஸ்மரேயத்தை தியானிக்க வேண்டும். யோசிச்சு பாருங்க, எதெல்லாம் தியானிக்கிறோம் பாருங்க. இதுக்காக தான் இந்த வைஷ்ணவர்கள் சொல்லுவாங்க, இதெல்லாம் பண்ணும்போது என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு சாயுஜ்ய பதவி வந்து பாத்தீங்கன்னா கிடைக்கும். இந்த சாயுஜ்ய பதவியில வந்து பாத்தீங்கன்னா என்ன இருக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப நம்ம உடம்புல வந்து பாத்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான பாக்டீரியாஸ் எல்லாம் இருக்குல்ல, செல்ஸ் எல்லாம் இருக்கு, அணுக்கள், நிறைய அணுக்கள் இருக்கு. ஆயிரக்கணக்கான அணுக்கள் உண்டாகுது, சத்து போகுது, உண்டாகுது, சத்து போகுது. ஆனா அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எதை அபிமானம் வச்சிருக்கோம், ஏன் பாடின்னு நம்ம பாடி ஒருத்தந்தான், நம்ம ஒருத்தன் அபிமானம் வச்சிருக்கோம். ஆனா நமக்குள்ளார வந்து பாத்தீங்கன்னா கோடிக்கணக்கான ஜீவராசிகள் நான் அபிமானம் வச்சிருக்கோம். அதனால வந்து பாத்தீங்கன்னா இதே மாதிரிதான் பிரம்மலோகத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த பரமாத்மாவோட சாயுஜ்ய பதவின்றது என்ன தெரியுங்களா, அந்த அவருக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா அம்சின்னு பேர். அந்த அம்சிக்குள்ளார நம்ம எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு அம்சமா ஆயிடுவோம். அம்சம்னு என்ன அர்த்தம், நம்ம எல்லாம் ஒவ்வொரு செல்லாவோ அணுக்களாவோ பாக்டீரியாஸாவோ நம்ம பகவான்கிட்ட உட்கார்ந்துருப்போம். நம்ம எல்லாம் நம்மன்னு நினைச்சுக்கிட்டு இருப்போம். இந்த தியானம் பண்றவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா வைஷ்ணவர்கள் சொல்றாங்க, நான் வந்து பார்த்தேன் இறந்து போனோன்னு நான் பகவானோட கதையா ஆயிடுவேன், எனக்கு வந்து சங்கா மாறணும், எனக்கு வந்து சக்கரமா ஆகணும், சாமி போட்டிருக்க கோட்டுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பட்டனா ஆயிடணும், ஒரு நூலை ஆயிடணும், சாமி தலையில வச்சிருக்க பூவா ஆயிடணும், அவரோட ஒரு முடியா ஆயிடணும். சாமியோட ஒரு தலையில இருக்கிற ஒரு முடியா ஆயிட்டா எப்படி இருக்கும், எப்பவுமே சுவாமியை பார்த்துக்கிட்டே இருக்கலாம்ல பக்கத்திலேயே இருந்து. அப்ப வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் வர்ணனை பண்றாங்க நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா கவிஞர்கள் எல்லாம் எழுதுறாங்க, எனக்கு வந்து பாத்தீங்கன்னா அவர் கால் படுற இடமா இருக்கட்டும், அவரோட நகமா நான் ஆயிடுவேன், நான் அவரோட ரோமங்களா ஆயிடுவேன் அப்படின்லாம் வந்து பாத்தீங்கன்னா பிரார்த்தனை பண்றாங்க. சாயுஜ்ய பதவின்றது அவரோட அங்கத்திலேயே நம்மளும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அம்சமா ஆயிடும். அப்ப அதுதான் இங்க சொல்லுது என்னன்னு கேட்டீங்கன்னா, இங்க சொல்லுது என்னன்னு இங்க வந்தோம், அந்த எதிரிகளோட அந்த இரத்தக்கரை படிஞ்ச பகவானோட பிரியமான கதாயுதமா வந்து பாத்தீங்கன்னா அதை வந்து பாத்தீங்கன்னா நல்லா மனசுல உள்வாங்கி தியானம் செய்ய வேண்டும், ஸ்மரேயத்தை. அதுக்கப்புறம் அஸ்ய கண்டே, அஸ்ய கண்டேனா என்ன அர்த்தம், அவருடைய கண்டத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன இருக்கு அப்படின்னா பகவானோட கழுத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா மதுவிரத வரூத, மதுவிரத அப்படின்னா மதுமக்கின்னு சொல்றோம்ல, தேனீக்கள், சின்ன சின்ன பெரிய தேனீக்கள் இருக்கு, சின்னதுல பெருசு சின்னது ரெண்டுமே இருக்கு. இது என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா வண்டுக்களோட கூட்டம் வரூத்த அப்படின்னா சூழ்ந்த சுவாமியோட கழுத்தை சுத்தி சுத்தி வந்துகிட்டு இருக்கான். என்ன பண்ணுது அப்படின்னா கிர உபகுஷ்டாம் மாலா, அவர் ஒரு மேல இருந்து ஒரு மாலையை போட்டிருக்காருல்ல, நல்ல நீளமா தொங்கு மாலையை போட்டிருக்காரு. அதுல தேன் எடுக்கிறதுக்காக வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணுதுன்னா அந்த மது கூட்டங்கள் எல்லாம், மதுமக்கி கூட்டங்கள் எல்லாம் என்ன பண்ணுது, ஹனிபி எல்லாம் சுத்தி 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 வரக்கூடியதா இருக்கு. அப்படிப்பட்டத வனமாலையை அணிந்திருக்கின்ற வரை, அது மட்டும் இல்ல சைத்தியசிய தத்துவம் அமலம் மணி, சைத்தியசிய அப்படின்னா ஜீவ தத்துவம் இருக்குல்ல, சைத்தன்யம், இந்த ஜீவ தத்துவங்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜீவராசிகளோட ஆத்ம ரூபமா இருக்கிற இந்த மாலை போட்டிருக்காருல, அந்த மாலையில இருக்கிறது கௌஸ்துப மணி அப்படின்னு பேரு. அந்த மணி என்னப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா ரெண்டு அர்த்தம், நான் கிராமர் ரூலுக்கு போகல,
உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கௌஸ்துபமணியும் வந்து பார்த்தீங்கன்னா கௌமோதகின்ற அந்த கதாயுதமும் வந்து பார்த்தீங்கன்னா ஜீவ தத்துவத்தை குறிக்கிறதுன்னு டீக்காக்காரங்க சொல்றாங்க. ஜீவ தத்துவத்தை குறிக்கிறது. இதுல ரொம்ப ஸ்பஷ்டமா சொல்லுது சைத்தசிய தத்துவம். சைத்தியசிய அப்படின்னு அர்த்தம் ஜீவனுடைய தத்துவம், சைத்தன்ய தத்துவத்தை அமலம் மணி. எப்படிப்பட்ட ஜீவ தத்துவம் அப்படின்னா மலமற்ற மணியை உடையது, மணியா இருப்பது. அந்த மணியை வந்து பார்த்தீங்கன்னா கௌஸ்துப மணி அப்படின்னு அவர் போட்டிருக்கார். அதுல இருக்கிற ஹாரங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமான பக்த ஜனங்களுடைய சைத்தன்யம் தான் அந்த இடத்துல இருக்கிறது. நிறைய இப்ப நான் சொன்னேன்ல, நான் சுவாமியோட கழுத்துல போட்டிருக்க கௌஸ்துப மணியில ஒரு சின்ன ரத்தனமா நான் பிறக்க வேண்டும் இங்க இருந்து ஆசைப்பட்டான்னு வச்சுங்க. அது மாதிரி சுத்தமான ஜீவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த கௌஸ்துபமணி ரூபத்துல வந்து பாத்தீங்கன்னா ஜீவர்கள் நிறைய பேர் அதுல இருக்காங்க. யோசிச்சு பாருங்க, ஒருத்தர் 2 பேர் இல்ல. அந்த புருஷன் இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா அரஞ்சான் கொடியில வந்து பாத்தீங்கன்னா கோடிக்கணக்கான ஜீவர்கள் இருப்பாங்க. கால் நகங்கள்ல கோடிக்கணக்கான ஜீவர்கள் இருப்பாங்க. எப்படி நமக்குள்ளார கோடிக்கணக்கான அணுக்கள் இருக்கோ அது மாதிரி அனந்த காலம் வாசம் பண்ணக்கூடிய நிறைய பிரம்மலோக வாசிகள் எல்லாம் சுவாமிகிட்ட வந்து ஒரு கோடி ஜென்மம்லாம் இல்லை சாமி. கிரியேஷன் எத்தனை அப்படின்னு கேட்டீங்கன்னா கிரியேஷன் அனந்த கோட்டி கிரியேஷன். அப்போ அனந்த கோட்டி கிரியேஷன்ல இப்போ நம்ம இருக்கோம். யாருக்காவது ஒருத்தருக்கு வந்து பார்த்தீங்கன்னா தீ பத்திக்கிச்சு, சாமி மேலே ரொம்ப ஒரு பூத்தாவேச நியாயம் மாதிரி பக்தி வேஷம் ஆயிடுச்சு, ஆவேசம் ஆயிடுச்சு. யாராவது உட்கார்ந்து தியானம் பண்ண ஆரம்பிச்சிருங்க. பண்ணி ஏதோ ஒரு பார்ட்டில் பகவானோட ஒரு பார்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மோகம் வந்துடும். ஐயோ நான் சுவாமியை ஆயிடுவேன் அப்படின்னு அதோட மெர்ஜ் ஆயிட்டீங்கன்னா என்ன ஆகிடும்? சவித்தர்க்கம் நிர்வித்தர்க்கம் சவிச்சாரம் நிர்விச்சார சமாதிலாம் பார்த்துருக்கோம். அதோட மெர்ஜ் ஆயிடுறது இருக்குல்ல, திருப்பிட்டு இல்லாமல் போய் அதோட மெர்ஜ் ஆயிட்டீங்கன்னா என்ன ஆகிடும்? நான் சுவாமியோட கௌஸ்துப மணியில் எனக்கு ஒரு ரெட் கலர் மணி வந்து நடுவில் இருக்கு. அந்த நெக்லஸ் போட்டிருக்கார் சுவாமி கௌஸ்துப மணின்னு. அதில் பச்சை கலர் சிவப்பு கலர் அப்படின்னு. நான் முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வெளியிலேருந்து வாங்கிட்டு வந்துலாம் சுவாமிக்கு சிலையெல்லாம் பதிச்சு வச்சுக்கிட்டு இருப்பேன். இந்த ரத்தனங்கள்லாம் வாங்கி ஒட்டி பேஸ்ட் போட்டு ஒட்டி வைக்கிறதுலாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன். அதில் ஒரு ரெட் கலர் மணி வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். ப்ளூ, ரெட்டு, க்ரீன் 3 மணி வந்து பார்த்தீங்கன்னா சுவாமிக்கு ரொம்ப எடுப்பாக இருக்குது. அந்த கோல்டு கலருக்கு நடுவில் வச்சா ஆஹா அற்புதமாக இருக்கேன்னு நான் மெர்ஜ் ஆகிட்டேன்னு வச்சுங்களேன், என்ன ஆகிடும்? அதை தியானம் பண்ணி அவ்வளோதான். ததாஸ்து நீ என்னோட கௌஸ்துப மணியிலேயே இருப்பாய் அப்படின்னு சுவாமி என்ன பண்ற அனுகிரகம் பண்றார். எவ்வளவு காலம் இருப்பேன்னு தெரியாது, கௌஸ்துப மணியிலேயே எனக்கு சாகித்ய பதவி கிடைச்சிடும். கௌஸ்துப மணியில போய் நான் மாட்டிக்கிட்டு இருப்பேன். இது மாதிரி அனந்த கோடி ஜீவர்கள் வந்து பாத்தீங்கன்னா சைத்தியசிய தத்துவம், அந்த சைத்தன்யத்தோட தத்துவத்துல வந்து பாத்தீங்கன்னா அமலமணியம்னா எந்த ஒரு தோஷங்களும் இல்லாத அந்த கௌஸ்துப மணியா அங்க கழுத்துல இருக்குல்ல, அதை என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்மரேத தியானம் செய்வாயாக. அதை தியானம் பண்ணணும். கௌஸ்துப மணிக்கு அப்புறம் என்னது? ஆச்சாரியர் ஆரம்பிக்கிறார். கம்பித தியேஹ கிரஹீத மூர்த்தேஹ பிருத்யானுகம்பித தியேஹ கிரஹீத மூர்த்தேஹ சஞ்சிந்தயேத் பகவதோ வதனாரவிந்தம். சஞ்சிந்தயேத் பகவதோ வதனாரவிந்தம் யத் விஸ்புரன் மகர குண்டல வல்கிதேன. யத் ஸ்புரன் மகர குண்டல வல்கிதேன வித்யோதிதாமல கபோல முதாரணாசம். வித்யோதிதாமல கபோல முதாரணாசம் பிருத்யானுகம்பித தியேஹ கிரஹீத மூர்த்தேஹ சஞ்சிந்தயேத் பகவதோ வதனாரவிந்தம் யத் ஸ்புரன் மகர குண்டல வல்கிதேன வித்யோதிதாமல கபோல முதாரணாசம். அருமையானது. பிருத்யானுகம்பித. அனுகம்பித அப்படின்னா அனுகம்பனம்னா கிருபா, அனுகிரகம் பண்றது. அனுகம்பனம் யாருக்கு அனுகம்பனம் பண்றார்? பிருத்யானுகம்பித. அவங்களோட சுவாமிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே உங்களுக்கு அடிக்கடி நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். நார்த் இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க தாசன் சொல்லிப்பாங்க. இந்த சம்பிரதாயத்தில் வந்து வைஷ்ணவ சம்பிரதாயத்திலலாம் அடியேன் தாசன், அடியேன் ராமானுஜன் தாசன், அப்படிதான் தாசன் தான் எல்லாருமே. தாசன்னா என்ன அர்த்தம் தெரியுங்களா? ஸ்லேவ், வேலைக்காரன்லாம் இல்லை. வேலைக்காரனுக்காவது கொஞ்சம் வந்து ரைஸ் கொஞ்சம் கிடைக்கும், அப்படிலாம் இல்லை.
பிரித்திய அப்படின்றதுக்கு அர்த்தம் வேலைக்காரனுக்கும் கீழே இருக்கக்கூடிய ஸ்லேவ், தாசபாவத்துல இருக்கிறவங்க, அடிமை. அப்படிப்பட்டவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அனுகம்பித்த, அனுகம்பித்த அப்படின்னு என்ன அர்த்தம்? பகவான் என்ன பண்றாரு அப்படின்னா அனுகம்பகம் பண்றதுக்காக, அனுகிரகம் பண்றதுக்காக அனுகம்பித்த தியா இக கிரகீத மூர்த்தே. தியா அப்படின்னா என்ன அர்த்தம்? தியேக இருக்கு பிரிச்சோம்னா தியா இக கிரகீத மூர்த்தே. அவங்களுக்குலாம் அனுகிரகம் பண்ணணுமே. யாராவது புண்ணியெல்லாம் பண்ணியிருப்பாங்க, அந்த புண்ணியத்தெல்லாம் சேர்த்து வச்சு பற்றி இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாடம் படிக்கிறதுக்கு ஒரு அனுகிரகம் கிடைச்சிருக்குல்ல. உட்காந்து வந்து பார்த்தீங்கன்னா பெருமையா சுவாமியோட ஒவ்வொரு ரூபத்தையும் நம்ம வந்து மெதுவாக படிக்கிற இது. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் கேட்குறேன், சுவாமிக்கு ஒரு ரூபமே கிடைக்கலன்னா, அல்லா மாதிரி இருந்தாருன்னா 786ன்னு போட்டு வச்சா எதை தியானம் பண்ணுவீங்க நீங்கள்? நம்பர் மட்டும், நம்பர் கூட சும்மா தான் போட்டிருக்காங்க. திசையை பார்த்து தான் நமஸ்காரம் பண்ணுறது, பூஜை பண்ணுறதெல்லாம். இப்போ நீங்கள் திசையை பார்த்து பண்ணணும் அப்படின்னா அந்த அளவுக்கு நமக்கு உத்தம அதிகாரியாவா இருக்கணுமோ? நிர்குணத்தை வந்து கிரகணம் பண்ற சாமர்த்தியம் நமக்கெல்லாம் இருக்கா? யோசிச்சு பாருங்க. நிர்குணத்தை சாமர்த்தியம் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை. 12வது சாப்டர் ஆரம்பிச்சோடனே சொல்றாரு, துக்கத்தை கிளேஷோ அதிகதர ஸ்தேஷாம் அவ்யக்தா சக்த சேதசா. ஒரு முக்கியமானது இருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவ்யக்தத்தை, நிர்குண நிராகாரத்தை வந்து பார்த்தீங்கன்னா தியானம் பண்றது வந்து பார்த்தீங்கன்னா துக்கத்தை கொடுக்கக்கூடியது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எடுத்தோன்னே வந்து பார்த்தீங்கன்னா சுவாமிக்கு நாமம் இல்லை, ரூபம் இல்லை, அதனால வந்து பார்த்தீங்கன்னா எதையாவது பார்த்து வெட்ட வெளியை பார்த்து தியானம் பண்ணுன்னு சொன்னீங்க அப்படின்னா அவ்வளோதான், காலி. நமக்கு சகுனமே நிற்க மாட்டேங்குதா அப்புறம் நிர்குணத்தில் தியானம் பண்ணுறது. அப்போ சுவாமி எதுக்கு அவ்யக்தா சக்த சேதசா. அவ்யக்தத்துல யாருக்கெல்லாம் நான் அவ்யக்தத்தை தியானம் பண்றேன்னு ஒருத்தன் இது பண்றான் அப்படின்னா அவனுக்கு வந்து துக்கம் தான் கிடைக்கும். தேகவத்பிர் அவாப்பியத்தை. தேகத்தை உடையவங்களால, தேக அபிமானம் உடையவங்களால வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம் சுவாமி. அப்ப தேக அபிமானம்லாம் குறைஞ்சு 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 நல்ல சகுனத்துல மேலே ஏறி அடுத்தடுத்த ஸ்டெப்பா போனவங்களுக்கு தான் நிர்குணம் சம்பவிக்கும். அப்ப நிர்குணத்தை தியானம் பண்றது எல்லாத்துக்கும் முடியாது. அப்ப என்ன பண்ணணும்? ஐயோ, என்னோட பக்தர்கள்லாம் நிறைய பேர் பக்தி பண்றாங்களே, அவங்களுக்கு தியானம் பண்றதுக்கு ஒரு ரூபம் வேணுமே. என்னை பிடிச்சுக்கிட்டு ஒரு ரூபத்தை பிடிச்சுக்கிட்டு தானே ரூபம் இல்லாத நிர்குணத்தை அடைய முடியும். அப்படின்னு அனுகிரகத்தினால, யாருக்கு? பிரித்தியானுகிரகித்த பிரித்தியர்களுக்குன்னா நல்ல தன்னுடைய பக்தர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அனுகிரகம் பண்றதுக்காக தியா பகவான் வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய புத்தியினால இக கிரகீத மூர்த்தே, இங்க நிறைய மூர்த்தங்களை வந்து பாத்தீங்கன்னா எடுத்துக்கிட்டார். நரசிம்ம அவதாரம், ராம அவதாரம், கிருஷ்ண அவதாரம், பார்க்க நீ என்ன ரூபத்துல வேணா என்னை வந்து உபாசனை பண்ணுப்பா அப்படின்னு அநேக ரூபங்களை வந்து சுவாமி எடுத்துக்கிட்டார்கள். அவதார மூர்த்தங்கள் எல்லாம் இதெல்லாம் எடுத்துக்கிட்டு அது என்ன பண்ணுதுன்னா சிந்தையே அந்த ரூபங்களை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா தியானம் செய்ய வேண்டும். அலங்காரம் பண்றது அலங்காரத்துக்காக இல்லை, தாரண தியானத்துக்காக தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அலங்காரங்கள்லாம் வச்சிருக்கோம். நான் சொல்றேன்ல, அபிஷேகம் பண்ணும்போது என்ன வரும் தெரியுங்களா? நான் ஒரு 3-4 விக்கிரகங்களுக்கு பண்ணியிருக்கேன். ஒரு அம்பாலோட விக்கிரகம் எனக்கு இன்னும் அப்படியே இருக்கு. தட்சிணாமூர்த்தி விக்கிரகத்துக்கு பண்ணியிருக்கேன், கணபதிக்கு பண்ணியிருக்கேன், சுப்பிரமணியருக்கு பண்ணியிருக்கேன், அப்புறம் என்னோட சிவலிங்கத்துக்கு பண்ணியிருக்கேன், என்னோட கிருஷ்ணா இதுக்கு பண்ணியிருக்கேன். இந்த விக்கிரகம்லாம் இப்போ நான் உங்கள்கிட்ட சொல்றேன்ல, இப்போ பேசிக்கிட்டு இருக்கும் போதே இந்த சினிமாவில் பார்க்குற மாதிரி ஃப்ளாஷ் ஆகிற மாதிரி எனக்கு உள்ளுக்குள்ளார ஃப்ளாஷ் ஆகிட்டே இருக்கு. சிலதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஆக்கர்ஷணமாயிடும். இந்த பஞ்சலோக விக்கிரகங்களில் வந்து பார்த்தீங்கன்னா 1-2 பண்ண தட்சிணாமூர்த்தி பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு வருஷம் பண்ணியிருக்கேன். அப்படி பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா தட்சிணாமூர்த்தியோட விக்கிரகம் வந்து பார்த்தீங்கன்னா அது அவ்வளோ நிற்கலை. மற்றதெல்லாம் நிற்கிது, அது நிற்கலை. ரூபம் நிற்கிது, அந்த விக்கிரகம் நிற்கலை. ஆனால் அம்பாளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2-3 விக்கிரகம் வந்து இந்த சிலை இருக்குல்ல, கற்சிலை, அந்த கல்லு சிலையில இருக்கிறது எதுவுமே எனக்கு மறந்தே போகலைங்க. பஞ்சலோக விக்கிரகத்தில் இருக்கிறத காட்டிலும் கல்லுல வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு சாமர்த்தியம் இருக்கு. அதனால்தான் அந்த கல்லு சிலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ மகிமை வச்சு. அம்பாலோடது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அப்படியே பதிஞ்சு போச்சு. இன்னைக்கு காலில் பார்த்தேன், லக்ஷ்மி வந்து பார்த்தீங்கன்னா காலை இது பண்ணியிருக்காங்க. அது காலில் வந்து கொலுசு மாதிரி ஒரு தண்டை போட்டிருக்காங்க, நல்லா போட்டு. அந்த காலை பார்த்தோடனே எனக்கு அதான் நினைச்சேன், சாமியோட காலில் தூக்கி போடுங்க ஓரமா. சாமிலாம் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா, அம்பாலோட காலு தான் வந்து பார்த்தீங்கன்னா அம்பாலோட அந்த சரணம் இருக்குல்ல, பாத சரணம், என்ன அற்புதம் தெரியுங்களா? ஏன்னா நான் ஒவ்வொரு முறையும் அபிஷேகம் பண்ணி கடைசியில வந்து பார்த்தீங்கன்னா அந்த இதுல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காலில் வந்து நான் என்ன பண்ணுவேன், அந்த திருஷ்டி பொட்டு இருக்கு பார்த்தீங்களா,
அதை கொண்டு போய் காலில் வச்சு திட்டி பொட்டு மாதிரி வச்சு யாருக்கும் வெளில தெரியவே தெரியாது. ஏன் அப்படின்னா தியானம் பண்றதுக்கு வந்து அம்பாலோட கால் வந்து அவ்வளவு. ஏன் அப்படின்னா சிலை, இந்த கல்லு சிலை, கல்லு சிலையில எண்ணெயை தடவி தடவி போட்டோம்னு வச்சுக்கோங்களேன், டெய்லி பண்ணிட்டீங்கன்னா அப்போ ஒவ்வொரு அங்கங்களும் மனசுல பதியுமா பதியாத, ஸ்பஷ்டமா பதிஞ்சிடும். எப்படி உங்க குழந்தைங்களை வந்து பார்த்தீங்கன்னா நீங்க நல்லா காலில் போட்டுக்கிட்டு ஒவ்வொரு அங்கமா பிடிச்சு 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 சின்ன குழந்தைங்கள இருந்து ஆரம்பிக்கிறீங்கல்ல, எவ்வளோ குழந்தை மேல பற்று பாசம் உண்டாயிருது. 2 காலுக்கு நடுவுல வந்து குழந்தைய போட்டுக்கிட்டு தலையில இருக்க ஒவ்வொரு இடத்தையும் பிடிச்சு 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 அப்படியே மசாஜ் பண்ணி குழந்தைய வந்து ஒரு 5 வயசு வரைக்கும் நல்லா ஸ்நானம் பண்ணி அதுக்கப்புறம் சோப்பு போட்டு இது பண்ணி, அதனால தான் ஒவ்வொருத்தருக்கும் தன்னோட புத்திரர்கள் மேல அவ்வளோ பந்த பாசம் இருக்குது, அட்டாச்மெண்ட், ஏன் ஸ்னேகம். அதே மாதிரி விக்கிரகத்தை வந்து பார்த்தீங்கன்னா நீங்க பண்ண 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 என்ன ஆகும், அந்த விக்கிரகத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தாரா சக்தி வந்து ரொம்ப அதிகமாயிருக்கும். அலங்கார பிரியன் ஏன் கிருஷ்ணனை வச்சிருக்கோம் அப்படின்னா, அலங்காரம் பண்ண பண்ண உங்களுக்கு என்ன ஆகும், அப்படியே மனசுக்குள்ள ரூபம் வந்துடும், மறக்க முடியாத ரூபம். நான் ஒரு அம்பாளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தான் ஒரு வருஷம் எவ்வளவு செலவு இது பண்ணியிருக்கேன், ஒரு வருஷம் இன்னைக்கு எத்தனை ஜென்மத்துக்கு என் மனசுக்குள்ளார ஆணி அடிச்ச மாதிரி இருப்பாங்கன்னு தரும். அப்படியே ஸ்பஷ்டமா உள்ளுக்குள்ளார, ஐயோ அந்த மூக்கு ஷார்ப்பா இருக்கும், அந்த அந்த சிற்பி நல்லா வரைஞ்சி வச்சிருக்க அந்த உதடு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டா அம்பாளுக்கு ஒரு புன்சிரிப்போட ஒரு உதடு. ஒரு மூக்குத்தியை நாங்கள் என்ன பண்ணுவோம், ஒரு அரக்கு மாதிரி ஒன்று இருக்கும், அது அரோக்கஜமா, அது பேர் ஏதோ பேர், அதை எடுத்து இங்கே மேலே வச்சுட்டு ஒரு மூக்குத்தி மாதிரி ஒன்று வச்சுருப்போம். அதை எடுத்து அம்பாளுக்கு வச்சுட்டிங்கன்னா அப்படியே ஒரு 100 ஜென்மத்துக்கு அடிமையாக இருந்துடலான்னு சொல்லிடலாம். அம்பாளோட கம்மலுக்கு வந்து 100 ஜென்மம், அம்பாளோட பாதத்துக்கு 100 ஜென்மம். இது மாதிரி கிருஷ்ணனோட விக்கிரகத்தை நான் பண்ணலை இன்னும். கல்ச்சலை வந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ணனோட கல்ச்சலை கிடைக்கல, கல்ச்சலை மட்டும் கிடைச்சதுன்னு வச்சுங்களேன், ஆராதனை பண்ண 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 நமக்கு வந்து மனசுக்குள்ளார அப்படியே பேஸ்ட் ஆகிடுது, விட்டுப்பார், ஒன்று கலந்துருவார், எல்லா அணுக்கள்லையும் கலந்துருவார். எதுக்காக அந்த ரூபங்கள்லாம் எடுத்திருக்காரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிரகீத மூர்த்திக்கு அனுகிரகம் பண்றதுக்காக. இப்ப நான் சொல்றேன்ல, சுவாமியோட ரூபங்கள் எல்லாம் எதுக்கு அப்படின்னா பக்தர்களுக்கு அனுகிரகம் பண்றதுக்காக. சஞ்சிந்தையே, அதை அலங்காரம் பண்ணி என்ன பண்ணணும், பக்தி பண்ணி மெதுவா கண்ணை மூடி சுவாமியோட ரூபத்திலேயே ரமிக்க, ஒவ்வொரு அங்கமா பார்த்து ரமிக்கிறது, ரமிச்சுக்கிட்டே சஞ்சிந்தையேது. அது மட்டும் இல்ல, சஞ்சிந்தையேத் அப்படின்னா நல்லா அதை தியானம் பண்ண வேண்டும். எத்து ஸ்புரன் மகர குண்டல வல்கித்தேன். மகர குண்டலம் அப்படின்னா காதுல வந்து பாத்தீங்கன்னா சுவாமி 2 தொங்கட்டாம் போட்டிருப்பார், மகர குண்டலம். அந்த மகர குண்டலம் வந்து பாத்தீங்கன்னா விஸ்புரன் வல்கித்தேன, தொங்கிக்கிட்டு இருக்கான், நல்லா கிளார் அடிக்குதான் அப்படியே வந்து பாத்தீங்கன்னா, ஏன்னா வைரங்கள், நல்ல வைரங்களும் தங்கத்துல மகர குண்டலம், அதுல நல்ல உயர்ந்த வைரங்கள்லாம் பதிச்சது, அப்படியே காதுல தொங்க பெற்ற அந்த மகர குண்டங்களோட பிரகாசத்தையும் கூடவே வந்து பாத்தீங்கன்னா அந்த காதுல தொங்கறதுக்கு பக்கத்துல என்ன இருக்கும், கண்ணம் வந்துருமா, கண்ணத்துக்கு கீழே தானே தொங்குது, அப்ப கண்ணத்துக்கு பக்கம் இந்த மகர குண்டலத்தை தியானம் பண்ணிக்கிட்டே அவரோட கண்ணத்துக்கு வந்துருங்க. இந்த கண்ணம் எப்படி சுவாமி இருக்குன்னா, வித்யோதித அமல கபோலம் உதார நாசம் வித்யோதித அமல கபோலம். வித்யோதித அப்படின்றதுக்கு அர்த்தம் வந்து பாத்தீங்கன்னா நன்றாக மின்னல் போல பிரகாசிக்கிற கண்ணங்கள். இப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நான் தான் யோசிச்சேன், எப்படி அலங்காரம் இப்படி இல்லை, ஆக்ட்ரஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு எப்படி இந்த இடம்லாம் எப்படி பிரகாசிக்குது. நமக்கும் இங்க நிறைய ஸ்திரீகள்லாம் வராங்க, குழந்தைங்கலாம் வருது போகுது, எல்லாத்தையும் பார்க்கறோம், யாருக்குமே அப்படிலாம் இல்லை, எப்படி இந்த க்ளோ வந்து இங்க வருது அப்படின்னு. ஒரு பிளாக் ஒரு ஆக்ட்ரஸை வந்து என்ன பண்ணாங்க, மேஜிக் வந்து பண்றோம் பாருங்க அப்படின்னு, ஒரு கருப்பு நடிகை, அவளை கூட்டு வந்து கட் அண்ட் பேஸ்ட் இதை இந்த பெயிண்டிங் பண்ணி மெதுவா கொண்டு வந்ததுக்கு பிறகு தெரியுது இந்த இடத்துல வந்து ஒரு க்ளோ வந்துருச்சு. அடப்பாங்களா, ஏமாத்திட்டீங்களாடா, நான் ஒரிஜினல்னு இது வரைக்கும் ஆக்ட்ரஸ் இருக்க க்ளோலாம் ஒரிஜினல் நினைச்சுக்கிட்டு இருந்தா, பெயிண்ட் எல்லாம் ஒவ்வொரு லேயரா போட்டு ஒரு கருப்பா இருக்கிற லேடியை வந்து பாத்தீங்கன்னா ஒரு வேற கலருக்கு மாத்திட்டாங்க, ரோஸ் கலருக்கு மாத்திட்டாங்க. சுவாமியோடதெல்லாம் அப்படி இல்லைங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரிஜினலாவே இந்த இடம் வந்து பாத்தீங்கன்னா சுவாமியோட கண்ணங்கள் அப்படியே மின்னல் போன்று பிரகாசிக்குதான். வித்யோதித அமல கபோலம், எந்த பேஸ்ட்லாம் இல்லை, மலங்கள் இல்லாததா, பிம்பிள்ஸ்லாம் இல்லை, எதுவும் இல்லை, மறு இல்லை, மச்சம் இல்லை, எதுவும் இல்லை, நல்லா கிளார் அடிக்கக்கூடிய நல்ல உப்புன கண்ணம், குண்டு கண்ணம், நல்ல குண்டு கண்ணமா இருக்கு. கூட வந்து பாத்தீங்கன்னா இந்த கண்ணத்துக்கு பக்கத்துலயே ஒரு மூக்கு இருக்கே சுவாமி, அது எப்படி இருக்கு அப்படின்னா உதார நாசம்.
நல்ல ஷார்ப்பா நீண்டு, என்ன மாதிரி சப்ப மூக்கெல்லாம் இல்லை. என் பேர் சப்ப மூக்கா, சைனாக்காரன்னு சொல்லிட்டு இருந்தாங்க சின்ன வயசுல. என் மூக்கு ரொம்ப சின்னது. அப்ப சுவாமியோட மூக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா நல்லா நீளமா உதார நாசம், நல்ல நீளமான நாசத்தை உடையதா இருக்கு மூக்கு. இதை வந்து பாத்தீங்கன்னா இப்படிப்பட்ட என்ன சொல்லியாச்சு, மகர குண்டலம், கன்னம், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மூக்கு, இவைகளோடு கூடிய அந்த ரூபத்தை என்ன பண்ணும், பகவதோ வதனார விந்தம் சஞ்சிந்தை, பகவானோட வதனார விந்தத்தை, முகத்தாமரை, வதனம்னா வாய்க்கு பேரும் வதனம், முகத்துக்கு பேரும் வதனம்னு பேரு. வதனார விந்தம் அப்படின்னா முகத்தாமரையை என்ன பண்ணணும் அப்படின்னா சஞ்சிந்தைய தியானிக்க வேண்டும். அதுக்கப்புறம் 30வது ஒன்று யச்ரீநிகேத. சொல்லுங்க. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பின்னாடி வந்தது. ஆக்சுவலா வந்து இதே வந்து ஆகம சாஸ்திரமே வேற, நம்மளோட ஆகம சாஸ்திரம் அவங்களோட ஆகம சாஸ்திரம் வேற. ராஜஸ்தான் மார்பிள்ல இருந்து பண்ற சில விக்கிரகம் தான் வந்திருக்கு. இப்போ இதுலயே நல்ல நல்ல விக்கிரகங்கள்லாம் இருக்குல்ல. பண்ற கலையில வந்து பாத்தீங்கன்னா கம்மியா இருக்கு. நம்ம பக்கம் கருங்கல் நல்லா கிடைக்குது, அதனால கருங்கல்ல வச்சு பண்றோம். அங்க வந்து மார்பிள் ஸ்டோனை வச்சு தான் எல்லாம் பண்றாங்க. விதியே பாருங்களேன், ஏதோ ஒரு நீங்க நார்த் இந்தியாவில் போனீங்கன்னா பாவமே வர மாட்டேங்குது. ஏதோ ஏதோ இது கோயிலுக்குள்ளார நுழைஞ்சா ஏதோ மாலுக்குள்ளார நுழைஞ்ச மாதிரி, ஒரு காம்ப்ளெக்ஸ்குள்ளார நுழைஞ்ச மாதிரி சின்ன சின்ன ரூமா கட்டி வச்சு அதுல ஒன்று வச்சு பேர் எழுதுனாதான் சாமின்னே தெரியும். எனக்கு கிருஷ்ணரையும் ருக்மணி எல்லாம் பார்த்தா எனக்கு அவங்களெல்லாம் கொலை பண்ணணும் போல தோணும். எவனாவது கோயில் கட்டி வச்சிருக்கவங்களாம் பார்த்தா. ஏன் அப்படின்னா இப்ப நம்ம பக்கம் கோயிலை பாருங்களேன், என்ன அழகா இருக்கு ஒவ்வொரு ரூபமும். நான் சொல்றேன்ல, அம்பாள் ரூபம் இங்க ஒரு பக்கத்துல இருக்கு. நீங்க யாராவது வந்தா நான் உங்களை அனுப்புறேன், போய் பாருங்க. துர்கையம்மன் கோயில்ல வந்து பாத்தீங்கன்னா மூர்த்தம் இருக்கு. அப்புறம் சின்ன சின்ன மூர்த்தங்கள் இங்கே ஒரு 2-3 கோயில் இருக்கு. பாத்தீங்கன்னா சின்னோண்டு விக்கிரகமா இருக்கும். ஆனா வந்து பாத்தீங்கன்னா 1 அடி விக்கிரகத்துல தட்சிணாமூர்த்தி வந்து 1.5 அடியில பண்ணி வச்சிருக்கான். 1.5 அடியில பண்ணா எப்படி பண்ணா பார்த்துக்கிட்டே இருக்கலாம், ரசிச்சுக்கிட்டே இருக்கலாம். அம்பால பார்த்தா எடுத்து மடியில வச்சு கொஞ்சலாம் போல இருக்கும். ஒரு சின்ன குழந்தைய எடுத்து கையில வச்சுக்கிட்டு கொஞ்சம் மாதிரி கொஞ்சலாம் போல இருக்கும். ரமணாசிரமத்துல வந்து என்னைக்காவது பாருங்க, அவங்கள அம்மாவோட சந்நிதி இருக்கு பாத்தீங்களா, அதுல பாருங்க சுத்தி இருக்கிற விக்கிரகங்கள்லாம் அவ்வளவு அற்புதமா இருக்கு. நீங்க நார்த் இந்தியாவில போனீங்கன்னா கீழே பேர் எழுதி வச்சாதான் இது கிருஷ்ணர்னு தெரியும். அவன் கருப்பா போட்டு ரவுண்டு 2 இதை வந்து போட்டு ரவுண்டு போட்டு விட்டு மஞ்சளை வச்சுட்டு எதையோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கொஞ்சம் கூட அழகு உணர்ச்சியே இல்லாதவங்க வந்து பாத்தீங்கன்னா நார்த் இந்தியன். வேற ஒரு விக்கிரகத்தை வந்து பாத்தீங்கன்னா எப்படி பண்ண, கீழே பேர் எழுதலை அப்படின்னா இவர் கிருஷ்ணரா ராமரா யாருன்னே தெரியாது. இது மேலா ஃபீமேலான்னு கூட தெரியாது. தேவதையா தேவனா அப்படின்னே தெரியாது நமக்கு. நம்ம பக்கம் பார்த்தாவே வந்து பாத்தீங்கன்னா பேர் தெரிஞ்சா என்ன தெரியாட்டிய நம்ம மயங்கிடுவோம். நம்ம எல்லாம் அது மாதிரி சொல்ற யச்ரீநிகேதமலிபி பரிசேவ்யமானம் பூத்யா ஸ்வயா குட்டில குந்தல விருந்தஜுஷ்டம் மணித்வயாஸ்ரயமதீக்ஷிபதப்ஜநேத்ரம் மீனத்வயாஸ்ரயம் மதிக்ஷிபத அப்ஜநேத்ரம் தியாயேன் மனோ மயமதம் மதந்திரித உல்லசத்ப்ரூ தியாயேன் மனோ மய மதந்திரித உல்லசத்ப்ரூ யச்ரீநிகேதமலிபிஸ் பரிசேவ்யமானம் பூத்யா ஸ்வயா குட்டில குந்தல விருந்தஜுஷ்டம் அதிக்ஷிபதப்ஜநேத்ரம் தியாயேன் மனோமயமதீந்திர அதந்திரித உல்லசத்ப்ரூ. ஆச்சாரிய ஆரம்பிக்கிற எத்து ஸ்ரீநிகேதம், எந்த ஸ்ரீ வந்து பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி வாசம் பண்ணக்கூடியதா, கூடவே அலிபிகி, அலிபினா அலினா வண்டுகள்னு அர்த்தம், அலிபிகினா வண்டுகளால், பரிசேவியமானம் நிறைய வண்டுகள் வந்து பார்த்தீங்கன்னா சேவனம் பண்ணிட்டு இருக்கா, சுத்தி சுத்தி வந்துகிட்டு. அப்படிப்பட்ட பூத்தியா சுயா, பூத்தியா சுயா அப்படின்னா தானே சொந்தமா எடுத்துக்கிட்ட விபூதியினால, குட்டில குந்தல விருந்த விருஷ்டம், குட்டிலன்றதுக்கு அர்த்தம் சுருண்டது, கர்லிங் ஹேர். சுவாமிக்கு ஹேர் வந்து பார்த்தீங்கன்னா கர்லிங் ஹேர். அந்த கர்லிங் ஹேரோட என்ன பண்றாரு, குந்தல அப்படின்னா கூந்தல், கூந்தல்னு சொல்றமே, அது வந்து சம்ஸ்கிருத சப்தத்துல இருந்து வந்தது. கூந்தல் அப்படின்னா குந்தல. அப்ப குட்டில குந்தல அப்படின்றதுக்கு அர்த்தம் சுருண்ட முடிகளை உடைய. விருந்தஜுஷ்டம்
எப்படிப்பட்டதா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நல்லா வந்து பாத்தீங்கன்னா சுருண்டு சுருண்டு விழுந்த அப்படின்னா கூட்டம் கூட்டமா அடர்ந்த முடியா இருக்கக்கூடிய ஜுஷ்டம்னா மகிழ்ச்சி அடையக்கூடியது. கர்லிங் ஹேரை பார்க்கும்போது சந்தோஷமா இருக்குல்ல. சின்ன பசங்களுக்குலாம் கர்லிங் ஹேர் இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும் தெரியுங்களா? ஐயோ, சில பேர்லாம் பார்த்துருக்கேன், அப்படியே முடியலாம் நிறைய அடர்த்தியா வந்து பார்த்தீங்கன்னா சுருளா இருந்துச்சு அப்படின்னா பார்க்கறதுக்கே நல்லா இருக்கும். உள்ள தலையில உள்ள விட்டு இது பண்ணாவே நல்லா இருக்கும், ஆனந்தமா இருக்கும். எனக்குலாம் கர்லிங் ஹேர் இருந்துச்சு, எங்க போச்சுன்னு தெரியல. சின்ன வயசுல இருந்துச்சு, எங்க போச்சு பாருங்க. காலம் எல்லாத்தையும் இல்லாம பண்ணிடுச்சு. எவ்வளவு நல்லா இருந்துச்சு தெரியுங்களா? போச்சு, முடி போச்சு. சாமியோடதெல்லாம் அப்படி இல்லை, எப்பவுமே இருக்கக்கூடிய கர்லிங் ஹேர் நல்லா வந்து பாத்தீங்கன்னா அடர்ந்த சுருண்ட மகிழ்ச்சி தரக்கூடிய சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய குட்டில சுருண்ட, குட்டிலனா கர்லிங், குந்தலனா கூந்தல், விருந்த அப்படின்னா நல்ல நல்ல அடர்த்தியா இருக்கிறது. அப்படிப்பட்ட ஜுஷ்டம்னா பார்க்க மகிழ்ச்சியை தரக்கூடியது. அப்படிப்பட்ட என்னது முடியை உடையவரை கூடவே அதீக்ஷிபதப்ஜநேத்ரம். அதீக்ஷிபதப்ஜநேத்ரம் அப்படின்னா கண்ணுக்குள்ளார எல்லாத்துக்கும் நமக்கெல்லாம் வந்து ட்ரையான கண்ணா இருக்குல்ல. ட்ரை நிறைய பேருக்கு கண்ணு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரையா இருக்கும். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா தழும்ப இருந்துச்சுன்னு இந்த குழந்தைங்களுக்குலாம் பாருங்களேன், சின்ன குழந்தைங்களுக்குலாம் கண்ணுல வந்து பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் தண்ணிக்குள்ளார கிடக்கிற கண்ணு மாதிரியே இருக்கும். கண்ணு வந்து பார்த்தீங்கன்னா தண்ணிக்குள்ளார இருக்கிற மாதிரியே இருக்கும். சாமியோட கண்கள் எப்படி இருக்குன்னா அந்த குழந்தைங்களோட கண்ணு மாதிரியே அதிக்ஷிபத்தை நல்லா வந்து பார்த்தீங்க அப்படின்னா மலர்ந்திருக்கிற தாமரை மாதிரி, தண்ணியில கிடக்கிற தாமரை மாதிரி அவரோட கண்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஈரப்பதத்தோட வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கண்கள் குழந்தைங்களுக்கு தான் பார்க்கணும்ல. கண்கள் வந்து பார்த்தீங்கன்னா தழும்பி இருக்கும். கண்களால் கண்ஜலம் வந்து பார்த்தீங்கன்னா தழும்பிட்டு நிற்கும். நமக்கெல்லாம் பாருங்க ட்ரையா இருக்குல்ல, கண்ணே காண முடியும். அழுவும் போது தான் கண்ணில் தண்ணி வரும். அப்படியே கண்ணில் தண்ணி தேங்கி நின்று இந்த கருவிழி இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும் பார்க்கறதுக்கு குழந்தைங்களோட கண்கள். அது மாதிரி இருக்கக்கூடிய நேத்திரத்தை உடையவர் அதீக்ஷிபதப்ஜ நேத்திரம். நல்லா வந்து பார்த்தீங்கன்னா தண்ணியில மிதக்கக்கூடிய தாமரை போன்ற கண்களை உடையவரை. எப்படி இருக்கு அந்த கண்கள்? மீனத்வயாசிரயம். 2 மீனை தூக்கி போட்ட மாதிரி இருக்கா கண்ணு, மீன் மாதிரி கண்கள். அதான் சொல்றாரு மீனத்வயாசிரயம். 2 மீனும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த 2 தாமரையும் மீன்கள் போல வந்து பாத்தீங்கன்னா அப்படி இது பண்ணிக்கிட்டே இருக்கு நிறைய. மீனாட்சிக்கு அதே மாதிரி தானே மீனாட்சி. அப்படிப்பட்ட மீனத்வயாசிரயம், 2 மீன்களுக்கு சமமா இருக்கக்கூடிய 2 கண்களை. அது மட்டும் இல்ல உல்லசத்ப்ரு. அந்த உல்லசத் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா வளைந்து நெறிந்து அந்த புருவத்தை வந்து சுவாமி என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்பப்ப மோகத்தை உண்டு பண்ற மாதிரி வளைச்சு நெளிச்சுக்கிட்டு இருக்கார். உயர்ந்த புருவம். சில பேருக்கு புருவம் வந்து பாத்தீங்கன்னா இங்க இருந்து நீளமா மேல் நோக்கி இருக்கும் பாத்தீங்களா, அதுக்கு பேரு உல்லசத்துன்னு பேர். நல்லா ஓங்கி இருக்கிற மேலோங்கி இருக்கக்கூடிய புருவத்தை உடையவரா. மனோமயம். என்ன பண்ணணும் அப்படின்னா மயதை மயக்கக்கூடியவர். அப்படிப்பட்ட அந்த மனதை மணக்கக்கூடிய அந்த கண்களையும் அந்த புருவத்தையும் என்ன பண்ணணும் அப்படின்னா அதந்திரிதக அப்படின்னா அர்த்தம். தந்திரம்னா சோம்பல்னு அர்த்தம், ஆலசியம். அதந்திரிதகனா என்ன அர்த்தம்? எந்த ஒரு சோம்பலும் இல்லாமல் ஆலசியம் இல்லாமல் என்ன பண்ணும், பார்த்துக்கிட்டே தியானம் பண்ண. அதான் சொல்றது தியாயேத் அப்படின்னு விதி. நான் ஏற்கனவே 2 ஐட்டம் சொல்லியிருக்கேன். 1 பாதம், 2வது கண். நான் ஒரு காலத்துல வந்து பாத்தீங்கன்னா எங்க மூர்த்தம் கோயிலுக்கு போனா வந்து பாத்தீங்கன்னா பாதத்தை பார்த்துட்டு அடுத்து எங்க வந்துடும் அப்படின்னா கண்கள். உங்களுக்கு நான் சொல்றது என்ன, ஓங்காரத்தை வந்து பாத்தீங்கன்னா பண்றவங்க எல்லாரும் என்ன பண்ணுங்கன்னா போட்டோ வந்து பாத்தீங்கன்னா தூரமா வச்சுக்காது. உங்களுக்கும் அந்த சுவாமியோட படத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 அடி வச்சுங்க, அப்பதான் வசதியா இருக்கும். தூரத்துல வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லா ஃபோக்கஸ் பண்ண முடியாது. பிக்சர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப தெளிவா இருக்கிறது என்ன இருக்கணும்னு கேட்டீங்கன்னா டீட்டெயில் இருக்கணும், நல்ல டீட்டெயில். நான் ஒரு சின்ன அம்பாலோட போட்டோ ஒன்று உங்களுக்கு போட்டிருந்தேன், பார்த்தீங்களா? எப்படி இருந்துச்சு போட்டிருந்தேன் நான் யாருக்காவது? நல்லா ஸ்பஷ்டமாக நான் இப்போ ஒரு இது ஒன்று ஃபேஸ்புக்கில் ஒன்று அனுப்பியிருக்கேன் பாருங்க. உங்களுக்கு ஒரு ஃபோட்டோ கம்பெனி, அது ஃபோட்டோ பிக்சர் அனுப்புகிற கம்பெனி. அதில் போட்டி இல்லையே, நான் திரும்ப பார்த்தேன், திரும்ப ஓப்பன் ஆச்சு. அது நான் திரும்ப வேணா போட்டு விட்டுறேன் பாருங்க. அம்பாலோட ஸ்பஷ்டமாக உட்கார்ந்துருப்பாங்க வந்து பார்த்தீங்கன்னா பத்மாசனம் போட்டு. அப்படியே அம்பாலை பார்த்தா கண்களை உத்து பார்த்தீங்கன்னா கண்கள் நல்லா இருக்கும். இந்த மொராதாபாத்ல இருந்து செலவு வாங்கினீங்கன்னா எப்படி இருக்குன்னா மொந்தையா இருக்கும், எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா க்யூர் பண்ணாமே இருக்கும். அதெல்லாம் வாங்காதீங்க. நல்லா நம்ம பக்கம் இருக்கிற செலவு வாங்கினீங்கன்னா ஸ்பஷ்டமாக பண்ணுவாங்க, ஒர்க் பண்ணுவாங்க. விக்கிரகத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோவாக படிக்கும் போதும் அதில் வந்து ஷார்ப்னஸ் பண்ணுவாங்க.
கண்களை பார்த்தா வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அப்படியே நம்ம கண்கள் மாதிரியே இருக்கணும், உள்வாங்கிற மாதிரி இருக்கும். அப்போ சுவாமியோட கண்களையே பார்த்துக்கிட்டு தாரணை பண்ணுறது, திராட்டட் பண்ணுறது, தாரணை பண்ணுறது. ஒரு மாலை ஜபிக்க வரைக்கும் என்ன பண்ணலாம் நீங்கள், ஒரு மாலை ஜபிக்கிறது வரைக்கும் சுவாமியை பார்த்துக்கிட்டே ஜபிக்கலாம். அப்போ கண்களை பார்க்கறது ரொம்ப விசேஷம். அது வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ரம்மியமானது. ஆச்சாரியர் 31வது ஸ்லோகத்தில். டைம் ஆச்சு, நாளைக்கு பார்க்கலாம். 10 ஆச்சு, மீதிய நாளைக்கு. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். நாராயண நாராயண. இது எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா தெரியும், சஞ்சிந்தையேத்து தியாயேத்து சஞ்சிந்தையேத்து எல்லாம் திரும்ப 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 வந்துக்கிட்டே இருக்கா. இதெல்லாம் தியானம் பண்ணுறதுக்காக. அதனால தான் சொல்லுவேன், பாகவதத்தில் வந்து கதை சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா கதைக்காகவா கதை சொல்லியிருக்கு. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், தியானத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தியானம், முதல் தியானம் என்ன சொல்லியிருக்கேன், முதல் தியானம் என்னது, உபாசனையில் என்ன மெத்தடு, ஃபர்ஸ்ட் உபாசனை மெத்தட் என்னது, பிரதீக உபாசனம். பிரதீக உபாசனம், பிரதீகத்துக்குள்ளதான் ரூப தியானங்கள் எல்லாம் பிரதீகத்தில் வந்துடும். பிரதீகத்துக்கு அடுத்தது கல்யாண குணங்கள், அதுக்கு என்ன பேரு, சம்பத் உபாசனம். அப்போ இப்போ லீலாலாம் இருக்குல்ல, கிருஷ்ணனோட லீலைகள், அசுரனை வதம் பண்ணாரு, இதெல்லாம் பண்ணாருலாம், நிறைய கதைகள்லாம் இருக்கு. பக்தர்களுக்கு அனுகிரகம் பண்ணாரு, சுதாமாவோட என்னெல்லாம் பண்ணார், இதெல்லாம் இருக்குல்ல. இதெல்லாம் எதுக்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா, மலையை தூக்குனாரு, இது பண்ண என்ன மலையை தூக்குறேன்னு ஸ்டோரியா எழுதுறீங்க. நம்ம பார்த்தீங்க அப்படின்னா அப்படிதான் இருக்கும். ராமாயணம் அப்படிதான் இருக்கும், மகாபாரதம் அப்படிதான் இருக்கும். அதே மாதிரி இங்கே பாகவத புராணத்தில் அப்படிதான் இருக்கும். எல்லாம் அந்த கதைகள்லாம் எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரம்மிக்கிறதுக்கு. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா உள்வாங்கி ஃபஸ்ட்டு பிரத்யேக உபாசனை பண்ணும் போதே உங்களுக்கு தாரணா சக்தி வந்துடும். உங்களுக்கு மெதுவாக தாரணை பண்ணி விசுவலைஸ் பண்ணுற சாமர்த்தியம் மனசுக்கு வந்துடும். இப்போ விசுவலைஸ் பண்ண முடியுமானா பண்ண முடியாது, பண்ணாதவங்களுக்கு. இப்போ இதை உத்து பார்த்து ஒவ்வொரு அங்கமாக பார்த்து உள்வாங்குறீங்கன்னு வச்சுங்க. அப்போ என்ன ஆகிடும், கண்ணுக்கு முன்னாடி உங்களுக்கு அந்த ரூபத்தை, கண்ணை பார்க்க முடியும், மூக்கை பார்க்க முடியும், எல்லாத்தையும் பார்க்குற எல்லா ஹேபிட் வந்துடும். வந்ததுக்கு பிறகு ஒரு ஸ்டோரியை படிக்கிறீங்கன்னு வச்சுங்க. சுவாமியோட ஒரு திருவிளையாடல் எதையாவது ஒன்று எடுத்துக்கிட்டு, லீலையை ஏதாவது எடுத்துக்கிட்டு, அந்த லீலையை வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இப்போ சினிமா படம்லாம் வந்திருக்குல்ல, முன்னாடிலாம் அதான் கூத்து கட்டுறது, இந்த ட்ராமா போடுறதெல்லாம் நிறைய சுவாமியோடது பண்ணுவாங்க. அதெல்லாத்தையும் முன்னாடி இருந்தவங்க என்ன பண்ணுவாங்க, உள்வாங்கிப்பாங்க. இப்போ நமக்கு தான் சீரியல் இருக்கே, இதெல்லாம் கிருஷ்ணா சீரியல், அது இதெல்லாம் இருக்குது. அதில் ஏதாவது ஒரு பார்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும், திரும்ப ஒரு 100 வாட்டி பாருங்க. 100 வாட்டி பார்க்கும்போது ஒரு சீரியலில் ஒரு பார்ட்டை மட்டும் 100 வாட்டி பார்த்தீங்கன்னா என்ன ஆகிடும், ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷத்துக்குள்ளார காளிங்க நர்த்தனம் எடுத்து போட்டுக்கிறது. அதை மட்டும் காளிங்க நர்த்தனத்தை மட்டும் எடுத்து போட்டு ஃபுல்லாக திரும்ப 100 வாட்டி பார்த்தீங்கன்னா மனசுக்குள்ளார என்ன ஆகிடும், காப்பி ஆகிடும். அப்புறம் கண்ணை மூடி வச்சுக்கிட்டு மெதுவாக காளிங்க நர்த்தனத்தை பார்த்தீங்க அப்படின்னா விசுவலைஸ் பண்ணுற ஹேபிட் வந்துடும். சம்பத் உபாசனை வந்துடும் மெதுவாக. அப்போ பிரதீக உபாசனை இப்போ பண்ணுற ரூப தியானம், சம்பத் உபாசனை குண ஆதாரம், அதுக்காக தான் பாகவதத்தில் லீலைகள்லாம் சொல்லப்பட்டிருக்கு. இதை பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா அகங்கிரகம் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே பண்ண போகிறோம், 3வதா விராட்டு தான் விஸ்வன். அந்த விராட்டை பண்ணுறதுக்கு தான் இப்போ என்ன பண்ண போகிறோம், நம்ம முதல் கிளாஸில் பண்ணியிருக்கோம்ல, நாளையிலேருந்து அநேகமாக நாளை மறுநாள்ல இருந்தோ திரும்ப உங்களுக்கு இதே ரூபங்களை விராட் ரூபத்தில் அவர் சொல்ல போகிறார். இதே நகங்கள், இதே ஒவ்வொன்றா முகத்திலிருந்து எல்லாத்தையும் சொல்லுவார். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா விராட்டில் சொல்ல போகிறார். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரூபத்தை முதல்ல ரூபத்தில் பதிவு பண்ணி அதுக்கப்புறம் குணத்தை கொண்டுட்டு வந்து அதுக்கப்புறம் விராட்டா மாத்தினீங்க அப்படின்னா அகங்கிரகம், நானும் அவனும் ஒன்று அப்படின்னு அகங்கிரகத்துக்கு வந்தார். இதெல்லாம் ஈஸியாக நடந்தது. அதனால ஃபர்ஸ்ட் ரூபத்தை ஒரு விக்கிரகத்தையோ இல்லை ஃபோட்டோவையோ செலக்ட் பண்ணி வச்சுக்கிட்டு டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா பார்த்து அபியாசம் முடியும்.